கப்பல் கம்பெனியை வெற்றிகரமாக நடத்தி வருஷத்துக்கு வந்து 15% பங்கு வீதம் கொடுக்கறதுக்காக அவர் வந்து கப்பல் கம்பெனி நடத்தும். என்னுடைய நூலில் நான் கண்டுபிடித்த முக்கியமான தகவல் என்னவென்றால், கப்பல் கம்பெனி முழுக தொடங்கிய பிறகு அப்போ ஒரு பணம் கொடுத்துருக்காரு. நான் கப்பல் கம்பெனி முழுக ஆரம்பித்த பிறகு பணம் போட்டிருக்காரு. வஉசி பேர் வச்சா விளங்காதுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து அப்படியெல்லாம் மூட நம்பிக்கைகள் வைத்திருக்காங்க. அன்றைக்கு பிரிட்டிஷ் இந்தியா ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி உலகத்தினுடைய மிகப்பெரிய கப்பல் கம்பெனிகளில் ஒன்று. 100க்கு மேற்பட்ட சொந்த கப்பல்களை வைத்திருந்த கம்பெனி. அந்த கம்பெனிக்கு எதிராக ஒரு கப்பலை வந்து ஓட்டணும்னு இவருக்கு எப்படி தோணுதுன்றதே நமக்கு புரிய மாட்டேங்குது. உணர்ச்சி வசப்படாமல் வேறு கண்ணில் தண்ணீர் வராமல் வந்து வஉசியை பற்றி பேசுகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அந்திமழை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் தமிழ்நாட்டின் மிக முக்கியமான வரலாற்று ஆசிரியர் ஆரா வெங்கடாச்சலபதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஒரு வரலாற்று ஆசிரியரா நீங்க அடைஞ்சிருக்கும் வாசகர் எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப அதிகம். தமிழ் மட்டும் இல்லாம ஆங்கிலத்திலையும் எழுதுறீங்க. நீங்க எழுதியிருக்கிற ஸ்வதேசி ஸ்டீம் என்ற புத்தகம் பெண்குயின் வெளியீடா வந்திருக்கு. அந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா வ.உ. சிதம்பரனார் அவர்களின் ஸ்வதேசி கப்பல் கம்பெனி பற்றியது. அந்த புத்தகத்தை பத்தி தான் இன்னைக்கு பேட்டியில நம்ம பேச போறோம். ஸ்வதேசி ஸ்டீம் கப்பல் கம்பெனி பற்றிய நூலுக்கு தலைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. அந்த காலத்துல நீராவி கப்பல்கள் தான் இருந்தன என்பதற்காக அந்த தலைப்பு வைக்கப்பட்டதா? எப்போதுமே ஒரு புத்தகம் எழுதும் போது அதுக்கு பேர் வந்து ரொம்ப முக்கியம். பல சமயங்களில் தலைப்பு முடிவாகும் போது தான் வந்து புத்தகமே வந்து உருவாகுதுன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு தலைப்பு வந்து முக்கியமான ஒரு அம்சம். இந்த நூலை பொறுத்த வரைக்கும் இருந்த மிகப்பெரிய சவால் வந்து, தமிழ்நாட்டில் வஉசியை தெரியாத குழந்தைகள் கிடையாது. கப்பலோட்டி தமிழன்ற பெயர் தெரியாத யாருமே கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு வெளியில் அவரை அறிந்தவர்கள் ஏறத்தாழ யாருமே கிடையாது. இதுதான் உண்மை. இப்போ ஆங்கிலத்தில் புத்தகம் எழுதும்போது அந்த நூலுக்கான தலைப்பு வந்து வஉசி என்ற பெயரை வைத்து அந்த நூல் தலைப்பை வைக்க முடியாது. அப்போ எண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தபோது இந்த குறிப்பிட்ட தலைப்பு, இந்த நூல் முன்னுரையிலே நான் சொல்லியிருக்கேன். சுனில் கில்னானி அப்போது கிங்ஸ் காலேஜில் பேராசிரியராக இருந்தார். இப்போ அசோகா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருக்கார். அவர் பிபிசிக்காக இன்கார்னேஷன்ஸ் அப்படின்னு வந்து ஒரு பாட்காஸ்ட் தொடர் பண்ணார். இப்போ அந்த தொடர் செய்தபோது அவர் என்னுடையும் இந்த உரையாடலில் இருந்தார். தமிழ்நாட்டிலேருந்து யாரையெல்லாம் அதில் சேர்க்கணும் அப்படின்றதெல்லாம் அவர் என்கிட்ட கலந்து பேசினார். அதாவது இந்தியாவினுடைய முக்கியமான ஒரு 50 ஆளுமைகள் கடந்த 2000-2007 ஆண்டுகள். அப்போ அதில் தமிழ்லேருந்து நான் பரிந்துரைத்த பெயர்கள் வந்து பெரியார், வஉசி சொன்னேன். பெரியார் அவருடைய பட்டியலில் இருந்தார். வஉசி அவருக்கு தெரியல. நான் சொன்ன பிறகு தான் அவர் வந்து ஆர்வத்தோடு அதை பற்றி படித்து என்னிடமெல்லாம் தகவல்கள்லாம் வாங்கி அவர் எழுதினார். அந்த கட்டுரையில் என் பேர் கூட இருக்கும். அவர் அந்த கட்டுரைக்கு வந்து சுதேசி ஸ்டீம்னு பேர் வச்சுருந்தார். நான் விதவிதமாக வந்து என்ன தலைப்பு வைக்கிறது அப்படின்னு பல முறை யோசித்தேன். இந்த நூலினுடைய கடைசி அத்தியாயத்துக்கு வந்து தி கிரேட் ஹெல்ம்ஸ்மன் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கும். அதாவது ஒரு கப்பலினுடைய தலைவன், அதாவது மீகாமன் அப்படின்றது தான். நான் கிரேட் ஹெல்ம்ஸ்மன் வைக்கலான்னு யோசித்தேன். அதில் ஒரு பிரச்சனை இருந்தது. அது வஉசியை குறிக்குதுன்றதை யாருக்கும் நம்ம சொல்ல முடியாது, தெரியாது அவ்வளோவா. அப்புறம் இன்னொன்று ஒரு தவறான ஒரு பொருள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இந்த கிரேட் ஹெல்ம்ஸ்மன்ன்றது வந்து மாவோவை சுட்டுவதற்காக வந்து பயன்படுத்தப்பட்ட ஒரு தொடர். அது அப்போ ரொம்ப முடிச்சிட்டு இருந்தபோது அப்போ எனக்கு சட்டுன்னு மனதில் தோணுச்சு, சுனில் கில்னானி இந்த பேர் வச்சுருக்காரு, அதையே பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைப்பு வச்சேன். அப்புறம் அவருக்கு எழுதி கேட்டேன், அவர் தாராளமாக வச்சுக்கோங்க, கட்டாயம் வைங்க அப்படின்னு சொன்னார். இதுதான் அந்த தலைப்பினுடைய பின்னணி. 500 பக்கங்கள் கொண்ட இந்த நூல் உங்களுடைய 40 ஆண்டு கால உழைப்பு. இந்திய விடுதலை போராட்டத்தில் ஒரு சின்ன அடிக்குடிப்பாக அமைந்த விஷயத்தை பற்றி, இவ்வளோ விஷயங்களை தேடி எடுத்த பயணம் பற்றி சொல்லுங்கள். என்னுடைய வாசகர்களுக்கு தெரியும், நான் எல்லா நூல்கள்லேயும் எல்லா பேட்டிகளிலும் வந்து வஉசி மூலமாக தான் நான் ஆராய்ச்சிக்கு வந்தேன் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். இல்லாட்டி நான் வந்து
எத்தனையோ வங்கி குமாஸ்தாக்களில் ஒருவராகவோ அல்லது ஏதாவது ஒரு அலுவலராகவோ ஏதோ ஒரு ஆளாக இருந்திருப்பேன். நான் இன்றைக்கி வரலாற்றாசிரியராக இருக்கிறதுக்கும் ஒரு எழுத்தாளனாக இருக்கிறதுக்கும் ஒரு 4 பேர் வந்து என்னுடைய நூல்களை வாசிப்பதற்கும் எல்லாவற்றுக்குமே காரணம் வந்து வஉசி தான். ஏன்னா நான் ஒரு 13 வயதில் நான் வஉசி அப்படின்ற பெயரின் மூலமாக ஒரு பெரிய வந்து ஒரு மன உந்துதல் வந்து ஏற்பட்டது, மன எழுச்சி ஏற்பட்டது. நம்ம செவி வழியாக கேட்ட செய்திகள், வெள்ளைக்காரனுக்கு எதிராக கப்பல் ஓட்டினது, பல்லாண்டுகள் சிறையில் இருந்தது, சிறையிலே செக்கெடுத்தது அப்படின்றதெல்லாம் வந்து அவரை பற்றிய ஒரு ஒரு நாயகராக ஒரு பிம்பத்தை வந்து மனசில் ஏற்படுத்தியிருந்தது. ஆனால் அதே சமயத்தில் நான் படித்த பள்ளிக்கூடத்தில், நான் 9ஆம் வகுப்பு வரைக்கும் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன். இப்போ அந்த நூல்கள்லாம் அவர் பேரே கிடையாது. தமிழ்நாட்டு வரலாறே ஏறத்தாழ இருக்காது. கட்டபொம்மன் என்ற பேரோ அல்லது வஉசி என்ற பேரோ பாரதியார் பேரோ கூட இருக்காது. அப்போ எப்படி இது மாதிரி இருப்பது நியாயமா என்ற முதல்ல ஒரு கோபம் வந்தது. அப்புறம் எனக்கு சின்ன வயதுலேருந்து வாசிப்பு பழக்கம் நிறைய உண்டு. ஒரு அன்றைக்கு மத்தியதர வர்க்க குழந்தைகள் என்னெல்லாம் படிச்சுட்டு இருந்தாங்களோ அதையெல்லாம் நானும் படிச்சுட்டு இருந்தேன். அது எனிட் பிளேட்னாக இருக்கலாம், ஹார்டி பாய்ஸாக இருக்கலாம், நான்சி ட்ரூவாக இருக்கலாம், ஆல்ஃபிரட் ஹிச்காக்காக இருக்கலாம். ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து அது போதாதுன்னு அதை தாண்டி வந்து வருகின்ற கட்டம். அப்போது பொது நூல்கள் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சது. அப்போ வாழ்க்கை வரலாறுகள் மீது எனக்கு வந்து ஒரு பெரிய ஈடுபாடு என்றைக்குமே உண்டு. என்றைக்குமே நாயகர்கள் மேலே எனக்கு வந்து ஒரு ஈடுபாடு உண்டு. காரணம் என்னென்னா, நான் வந்து ஒரு குள்ளமாகவும் மூக்கு ஒழுகி கொண்டோம் எந்த ஒரு ஆற்றலும் இல்லாமல் விளையாட்டுலலாம் கலந்துக்கிட்டேன்னா கடைசி இடத்துல தான் இருப்பேன். நான் அது கடைசி இடம்னா கடைசி இடத்துக்கு அடுத்து ஒரு இடம் இல்லாததுனால கடைசி இடம். இப்போ அப்படி ஒரு சிறுவனாக இருந்தபோது எனக்கு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய எனக்கு ஒரு நாயக பிம்பம் மேலே ஒரு பெரிய ஈடுபாடு இருந்தது. வஉசி அப்படிப்பட்ட ஒரு நாயகராக எனக்கு மனசுக்கு காட்சி அளித்தார். ஏன் அவரை பற்றி ஒரு வரலாறு அப்படிலாம் ஏன் வரலன்ற கேள்வி எனக்கு ஏற்பட்டது. இப்போது அந்த வயதிலே ஒரு 9வது 10வது படிக்கும்போதே நான் வந்து பிரிட்டிஷ் கவுன்சில் லைப்ரரிக்கெல்லாம் போவேன். இப்போ அங்கே உங்களுக்கு தெரியும் ஆங்கில மரபுனா இங்கிலாந்து மரபு வாழ்க்கை வரலாறுக்கு வந்து புகழ்பெற்றது. அதாவது எல்லாரை பற்றியும் வாழ்க்கை வரலாறு இருக்கும். அப்புறம் அந்த வாழ்க்கை வரலாறுகள்லாம் வந்து பொது வாசகர்களுக்காக வாசிப்பதற்கு சுவையாகவும் இருக்கும். அப்போ நான் பார்க்கும்போது எல்லாரையும் பற்றி வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்காங்க. நம்ம நாட்டில் பெரிய பெரிய சாதனை செஞ்சவங்களை பற்றியெல்லாம் வாழ்க்கை வரலாறுகள் இல்லையே அப்படின்னு தோணுச்சு. அது ஒன்று. அப்புறம் அந்த சமயத்தில் வந்து எனக்கு ஆங்கில கவிதைகளில் ரொம்ப பெரிய ஈடுபாடு இருந்தது. நிறைய ஆங்கில கவிதைகள் வாசிப்பேன். அப்போது ஷெல்லி, கீட்ஸ் இவங்களுடைய கடிதங்கள்லாம் வந்து பிரிட்டிஷ் கவுன்சில் லைப்ரரியில் இருக்கும். அது முக்கியமாக கீட்ஸ் வந்து அவருடைய காதலி ஃபேனி பிரானுக்கு எழுதின கடிதங்கள் வந்து ரொம்ப அற்புதமான கடிதங்கள். அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வியப்பாக இருக்கும். 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க அவங்க எழுதின கடிதம்லாம் 200, 300, 500 கடிதங்கள் கிடைச்சிருக்கு. ரொம்ப அந்த சமயத்தில் பாரதிய நூற்றாண்டு 1981, 82 மிக பெரும் அளவில் வந்து தமிழ்நாட்டில் பாரதி நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டது. சென்னையிலேயே பார்த்திங்கன்னா வாரத்துக்கு 4 கூட்டம் நடக்கும். இப்போ அந்த கூட்டங்களுக்கெல்லாம் போவேன். இப்போ குமரி அனந்தன் சிந்தனை பண்ணையில் பாரதி அப்படின்னு சொல்லி வச்சு ஒரு சனிக்கிழமையும் ராமகிருஷ்ணா பள்ளிக்கூடத்தில் ஒரு கூட்டம் நடக்கும் 52 வாரம். அப்போ பாரதி அறிஞர்கள் அத்தனை பேரும் அப்போ வந்திருக்காங்க. அந்த சமயத்தில் ராவா பத்மநாபன் பாரதி அறிஞர் அவர் பாரதியின் கடிதங்கள்னு ஒரு புத்தகத்தை போட்டார். அற்புதமான கடிதங்கள். அதில் தான் பாரதி எழுதினது என்னுடைய படைப்புகள் எல்லாம் மண்ணெண்ணெய் தீப்பெட்டிகளை காட்டிலும் சகாயமாக வந்து மக்கள் படிக்கக்கூடியது என்னுடைய கவிதை அப்படின்னு சொல்லிலாம் எழுதியிருப்பார். ரொம்ப எனக்கு உணர்வெழுச்சி ஏற்பட்டது. அப்போ நம்மளால் என்ன செய்ய முடியும்? வஉசியை பற்றி வரலாறுலாம் எழுதக்கூடிய அளவுக்கு நமக்கு எந்த ஆற்றலோ தகுதியோ கிடையாது. சரி, தொகுக்கலாம். அதனால் அவர் வஉசி எழுதின கடிதங்களை எல்லாம் தொகுக்கலான்னு சொல்லி அப்படி தான் தேடி போனோம். மரமிலடிகள் நூலகத்தில் ஒரு 15-20 கடிதங்கள். அப்புறம் பெரியார் திடலுக்கு 1981ஆம் ஆண்டு தான் நான் முதல்ல போனேன். 14 வயசில் போனேன் நான். என்னுடைய பள்ளிக்கூடத்தில் கோமதி நாயகம்னு ஒரு தமிழ் ஆசிரியர் ரொம்ப அருமையாக பாடம் எடுப்பார். அவர் ஒரு சைவப்பழம், ஆழ்ந்த கடவுட்பற்றாளர்.
ஆனால் மாணவர்களிடையெல்லாம் அவருடைய கொள்கையெல்லாம் தெரிவிக்க மாட்டார். அவருடைய ரொம்ப நல்ல நண்பர், நெருங்கிய நண்பர் வந்து இறையன், இறையன் சொல்லிட்டு திராவிடர் கழகத்தில் மிக முக்கியமான பொறுப்பில் அப்பயே இருந்தவர். என்னுடைய ஆர்வத்தை பார்த்து அவர்கள் வந்து எல்லாரும் வழி நடத்தியிருக்காங்க. ஒரு தமிழாசிரியர் என்ன மரபிலடிகள் நூலகத்துக்கு கூப்பிட்டு போயிருக்காரு. இவர் வந்து பெரியார் திடலுக்கு என்ன வழி காட்டினார். அங்கே வந்து பார்த்தபோது பெரியாருக்கு வஉசி எழுதின 3 கடிதம் அங்கே இருந்தது. அப்புறம் இப்போது ஓமாந்தூரார் அரசினர் தோட்டம் இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து காந்தி பவன் இருந்தது. இப்போ அதை அடையாரில் காந்தி மண்டபம் அந்த இடத்துல மாற்றிட்டாங்க. அங்கே வந்து வஉசி காந்திக்கு எழுதின கடிதம், அந்த கடிதத்தினுடைய ஒளிப்படி அதில் ஒட்டி வச்சுருப்பாங்க. அப்புறம் வஉசி செக்கு கூட அங்கே இருந்தது. ஸோ இது போல் எல்லாம் தேடணும். அப்புறம் சிலர் சொன்னாங்க மரபிலடிகள் நூலகம், எல்லா நூலகத்தையும் போய் பார்த்தோம். அப்போ அதிலே போதுமான அளவுக்கு முழுமையாக செய்திகள் இல்லைன்னு தெரிஞ்சது. அப்போ சிலர் சொன்னாங்க இதுக்கு போகணும், நீங்கள் தமிழ்நாடு ஆவண காப்பகம் இருக்கு, அங்கே வந்து வஉசி வந்து வெள்ளைக்காரனுக்கு எழுதின கடிதம்லாம் கிடைக்கும்னாங்க. உடனே கிளம்பி போயிட்டாங்க. அங்கே போனால் ஸ்கூல் பசங்களை உள்ளே விட மாட்டேன் அப்படின்னு அனுப்பிவிட்டாங்க. அப்பவும் நான் விடலை. என்னுடைய குருநாதர், எனக்கு 2 குருநாதர் சின்ன வயதில், ஒருவர் முகம் மாமணி, இன்னொருவர் கோவிந்தன், புலவர் கோவிந்தன். அவர் சொன்னார், தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில் எத்திராஜ் அப்படின்னு வந்து ஒரு ஆராய்ச்சி அலுவலராக இருந்தார். அவர் வந்து ஒரு குழந்தை எழுத்தாளர், குழந்தை எழுத்தாளர் சங்கத்திலலாம் முக்கியமான பங்களிப்பெல்லாம் செஞ்சவர். அவர் இருக்கார், அவரை போய் பாருங்க. ஸோ அவர் பேரை சொல்லி உள்ள போயிட்டேன். இப்போ அவர் வந்து உங்கள் ஆர்வம்லாம் ரொம்ப நல்லது கோவிந்தன் சொன்னார், மகிழ்ச்சி. ஆனால் என்ன பண்ணுறது, பள்ளிக்கூட மாணவரை உள்ளே விட முடியாது, நீங்கள் காலேஜ் சேர்ந்த உடனே வந்துடுங்க அப்படின்னாரு. அப்போ நான் விவேகானந்தர் கல்லூரியில் போய் நான் இப்போ பிகாம் சேர்ந்தேன். படிப்புலாம் ஓரளவு நல்ல மதிப்பெண்கள்லாம் பெறக்கூடியவன் தான் நான். அப்போ என்னுடைய திட்டம் ஒரு வங்கி ஊழியராக போயிட்டு எந்த வேலையும் செய்யாமல் வர்ற மக்களுக்கெல்லாம் தொந்தரவு கொடுத்துக்கிட்டு 11 மணிக்கு டீ சாப்பிட போயிடணும், 1 மணிக்கு சாப்பாடு சாப்பிட போயிடணும். வங்கி வாடிக்கையாளர்கள் வந்து அவங்க காசை எடுக்க வரும்போது அவங்க மேலே எரிஞ்சு விழுந்து 3 மணிக்கு கடையை கட்டிக்கிட்டு போயிட்டு படிக்கணும், எழுதணும். இதுதான் என்னுடைய வாழ்க்கை திட்டமாக இருந்தது. எழுத்து ஆர்வம் இருந்தது. முழு நேர தமிழ் எழுத்தாளர்னு ஆகக்கூடாது என்கின்ற உறுதியும் இருந்தது. அதுக்கு 2 காரணம். ஒன்று, நான் கோவேந்தனுடைய பழக்கம். கோவேந்தன் வந்து மிக பெரும் படிப்பாளி, அறிஞர். ஆனால் அவர் எழுத்துனால அவரால் ஒரு நல்ல ஜீவனத்தை நடத்த முடியல. அது மாதிரி ஆகக்கூடாது அப்படின்றது பார்த்தோம். அப்புறம் புதுமை பித்தன் வரலாறு 1982ஆம் ஆண்டு ஏப்ரல் மே மாதத்தில் அந்த வாழ்க்கை வரலாறு ரகுநாதன் எழுதினதை படித்தேன். என்னை வந்து ஒரு கவர்ந்த நூல். அதனுடைய முதல் வரி வந்து புதுமை பித்தனின் வாழ்க்கை ஒரு சோக நாடகம், உயிருள்ள எழுத்தாளர்களுக்கு ஒரு எச்சரிக்கை அப்படின்னு எழுதியிருப்பார். எழுத்தை ஜீவனமாக கொண்டால் என்ன ஆகும் அப்படின்றதுக்கு அவரோட வாழ்க்கை ஒரு பாடம். அதனால் முழு நேர எழுத்தாளனாக இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவு. அதுக்காக தான் இந்த வங்கி ஊழியம் அப்படின்ற ஒரு திட்டத்தை போட்டு பிகாம் படித்தது. கல்லூரியில் சேர்ந்த முதல் வாரமே வந்து தமிழ்நாடு ஆவண காப்பகத்துக்கு போயிட்டேன். போய் அனுமதி வாங்கிட்டேன். அங்கே போன 2-3 வாரத்திலே மனசில் உறுதியாயிடுச்சு, இது நம்ம வரலாற்று ஆராய்ச்சி தான் நம்முடைய வாழ்க்கை அப்படின்றத அப்போவே முடிவு. அங்கேருந்து தான் படிப்படியாக ஆரம்பித்தோம். அங்கே உள்ளே போனதும் ஆவணங்கள் எல்லாம் பார்த்தோம். அப்புறம் அந்த சமயத்தில் தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில் ரொம்ப முக்கியமான ஆராய்ச்சியாளர்கள்லாம் வந்து அப்போது அங்கே ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ அவர்களோட கலந்து பேசுவது வந்து ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தை தந்தது. தமிழ்நாடு ஆவண காப்பக ஆவணங்களை பார்த்ததும் அடுத்த கட்டம் வந்து தில்லியில் தேசிய ஆவண காப்பகம் இருக்குது, அங்கே தீன்மூர்த்தி நூலகம் இருக்குது, அங்கே போனால் அங்கே இன்னும் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அது ஒரு 18-19 வயதில் 18 வயதில் கிளம்பி போயிட்டேன். ஜிடி எக்ஸ்பிரஸ் ஏறி கிளம்பி போயிட்டோம். போய் அங்கே ஒரு 3 வாரம் இருந்து எல்லாத்தையும் பார்த்தேன். அவ்வளோதான். அப்போது விடுப்பெல்லாம் எடுக்க முடிஞ்சது கல்லூரியில். மீண்டும் இன்னொரு முறை போய் அதை முழுசாக பார்க்கணுன்னு திட்டம் போட்டு 1988 திரும்ப போனேன். அப்போ அங்கே வந்து நிறைய ஆவணங்களை திரட்டு. இதை தவிர தமிழ்நாட்டில் பல இடங்களில் சுற்றுப்பயணம் செஞ்சேன். தூத்துக்குடி, திருநெல்வேலி,
மதுரைன்னு அப்போல்லாம் இந்த ஊர்களுக்கெல்லாம் வந்து எங்கள் குடும்பத்தில் யாருமே போனதில்லை. நான் வந்து பெட்டியை தூக்கிட்டு நண்பர்களுடைய தொடர்புகளின் மூலமாக நான் வந்து கல்லூரி படிக்கும்போதே போனேன். அப்புறம் தில்லிக்கெல்லாம் போன பிறகு சொன்னாங்க, இது லண்டனில் இன்னும் நிறைய மெட்டீரியல் கிடைக்கும் அப்படின்னாங்க. ஆனால் அதற்காக காத்திருந்து 1996 நான் பல்கலைக்கழகத்தில் வேலைக்கு சேர்ந்த பிறகு அப்புறம் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு நேரும் போதெல்லாம் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தகவல்களை திரட்ட ஆரம்பித்தோம். லண்டன் பிரிட்டிஷ் நூலகத்தில் கிடைச்ச முக்கிய ஆவணங்கள் என்னன்னு சொல்லணும்னா, இப்போ இங்கே தமிழ்நாட்டு ஆவண காப்பகத்திலும் தில்லியிலும் வந்து வழக்கினுடைய தீர்ப்புரைகள் இதெல்லாம் தான் இருந்தது. அங்கே போன பிறகு தான் நான் வந்து அதனுடைய முழு நடவடிக்கைகள், வழக்கு நடவடிக்கைகளை அங்கே தான் பார்க்க முடிஞ்சது. அப்புறம் பிரிட்டிஷ் அரசினுடைய மேல்நிலையில் இருந்த பார்வை என்ன, சுதேசி இயக்கத்தை பற்றி, திருநெல்வேலியில் நடந்த விஷயங்களை பற்றி என்ன என்பதை அங்கே தான் பார்க்க முடிஞ்சது. ரொம்ப முக்கியமான கண்டுபிடிப்புன்னு நான் நினைக்கிறது வஉசியுடைய கப்பல் கம்பெனி அன்றைக்கி ஒரு சர்வதேச, என்றைக்கும் போலவே அது ஒரு சர்வதேச தொழில். இப்போ அந்த சர்வதேச தொழிலினுடைய ஆவணங்கள் வந்து ஒரு சர்வதேச நிலையில் தான் அங்கே கிடைக்க முடியும். அப்போ நான் படித்த அளவில் விரிவாக படிச்சுக்கிட்டே வரும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு, கப்பல் கம்பெனி அப்போ கப்பலுக்கு வந்து இன்சூரன்ஸ் கட்டியிருப்பாங்க, ஏதோ ஒரு வகையில் சர்வதேச அமைப்புகளோட தொடர்பு இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து 1987 நான் அந்த கல்லூரி முடிச்சிருந்த நேரம் அப்போ எனக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு. லாயட்ஸ் என்கின்ற இந்த புகழ்பெற்ற காப்பீட்டு நிறுவனம் அதோட தொடர்பு கொள்ளலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது. இப்போ இன்றைக்கு இருக்கிற மாதிரி அன்றைக்கு இந்த இணைய வசதியெல்லாம் கிடையாது. இது யாரை போய் கேட்குறது? அப்போ 2 வீடு தள்ளி ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனியில் உயர் பொறுப்பில் இருந்த ஒருவர் இருந்தார். அவர்கிட்ட போய் எனக்கு இந்த லாயட்ஸ் முகவரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்களுடைய கோப்புகள்லேருந்து அந்த முகவரியை எடுத்து கொடுத்தாங்க. உடனடியாக கடிதம். அந்த காலத்தில் வந்து நான் மிக அதிகமாக செலவு செஞ்சது வந்து புத்தகம் படிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த கடிதங்களை எல்லாம் தட்டச்சு பண்ணி தான் அனுப்பணும். அன்றைக்கு ஒரு கடிதத்தை, ஆங்கில கடிதங்கள்லாம் வந்து நீங்கள் கையில் எழுதி அனுப்பிச்சாங்க யாருமே படிக்க மாட்டாங்க, தூக்கி போட்டுருவாங்க. அப்போது கடிதத்தை தட்டச்சு செய்யணும். அன்றைக்கு தட்டச்சு செய்வதற்கு வந்து ₹1 ஒரு பக்கத்துக்கு. அது மட்டும் இல்லை, வெறும் வெள்ளைத்தாளில் தட்டச்சு போட்டாலும் பண்ணாலும் யார் இருந்தாலும் யாரோ ஒருத்தன் எழுதியிருக்கிறான்ட்டு. அப்போ அதனால் நண்பர்களுடைய உதவியோட மேத்தூர் ராஜ்குமார் மக்களச்சகமும் தங்கம் பிரிண்டர்ஸை விடியல் வேணுமோ அவங்ககிட்ட சொல்லி அவங்க செலவில் வந்து ஒரு லெட்டர் பேட் அடித்து கொடுத்தாங்க. உண்மையிலே இப்போ இந்த லெட்டர் பேட் கட்சிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அது உண்மையிலே ஒரு லெட்டர் பேடு ஆராய்ச்சி நிறுவனத்தை நான் நடத்தினேன். ரிசர்ச் ப்ராஜெக்ட் BO சிதம்பரம் பிள்ளை வஉசி ஆய்வு திட்டம் அப்படின்னு. அப்போ தமிழ்லேயும் இருக்கணும் அது எப்போவுமே என்னுடைய அதை போட்டு என்னுடைய முகவரியெல்லாம் போட்டு. அப்புறம் அதில் எங்கள் வீட்டில் டெலிஃபோன் உண்டு, டெலிஃபோன் நம்பர். இப்போ அன்றைக்கி டெலிஃபோன் நம்பர் இருந்தால் தான் விசிட்டிங் கார்டுக்கும் லெட்டர் எடுக்கவும் வந்து மரியாதை. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் டெலிஃபோன் இருக்காது. இப்போ அந்த லெட்டரை அடித்து அதில் தான் அந்த கடிதங்களை அனுப்பும். எல்லாருக்கும் கடிதம். அவங்க யாரோ இப்போ என் பேர் ப்ராஜெக்ட் டைரக்டர்னு போட்டிருக்கோம், எல்லாருக்கும் இது யாரோ ஒரு பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிக்கிடுவாங்க. அப்படி தான் பதில் வரும். அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டது லாயட்ஸ் இன்சூரன்ஸ் வேறு, லாயட்ஸ் ரெஜிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங் அப்படின்றது வேறு. லாயட்ஸ் ரெஜிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங் தான் வந்து உலகத்தினுடைய முதல் ஷிப்பிங் கிளாஸிஃபிகேஷன் சொசைட்டி. அவங்க சொன்னாங்க, நீங்கள் கேட்குற எல்லா தகவல்களும் எங்கள்கிட்ட இருக்குது, ஆனால் வந்து நீங்கள் வந்தால் தான் பார்க்க முடியும், இது நாங்கள் எடுத்துலாம் அனுப்ப முடியாது. நம்ம இங்கே இருக்கிற தூத்துக்குடி போகிறதுக்கே கஷ்டமாக இருக்குது, நம்ம எப்படி அங்கே போகிறது? சரி, என்றைக்கா ஒரு நாள் போவோன்னு 1996 தான் அங்கே போனேன். லண்டனில் கில்ட்ஹால் லைப்ரரியில் இருந்த மெட்டீரியல் அது எல்லாத்தையுமே வந்து அவங்க மைக்ரோஃபில்ம் வச்சுருந்தாங்க. அதை வச்சு தான் வந்து இந்த நூலில் நான் பிரிச்சறிக்கையில் கொடுத்துருக்கேன். சுதேசி கப்பல் யார் அந்த கப்பலை கட்டியது யார், முதல்ல அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் அதனுடைய உரிமையாளர்கள், எந்த வருஷம் வஉசி அதை வாங்கினார், எந்த வருஷம் அது விற்கப்பட்டது, கடைசியில் அந்த கப்பலுக்கு என்னாச்சு அப்படின்னு அந்த கப்பலினுடைய பூர்வோத்திரத்துலேருந்து அதனுடைய ஜீவன் முக்தி வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து அந்த செய்திகள் தேர்ந்தெடுத்தோம், கண்டுபிடிச்சோம்.
அப்புறம் அன்றைக்கி இன்சூரன்ஸ் தேவைக்காக ஒரு நாளும் கப்பல் எங்கே இருந்தது என்பதை அவங்க பதிவு செய்வாங்க. நான் கப்பல்ன்றதே விலை அதிகம், அப்புறம் அதில் ஏராளமான சரக்குகள் இருக்குது. அப்போ இது உலகம் முழுவதும் வந்து தந்தி மூலமாக கப்பல் ஒரு நாளும் எங்கே இருக்குன்றதை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. அந்த மெட்டீரியல் எல்லாம் ஒவ்வொரு வாரமும் அவங்க பதிவு பண்ணதை வச்சு ஒரு 4 ஆண்டுகளுக்கு வரிசையாக பார்த்து அந்த தகவல்களை திரட்டணும். அப்புறம் கப்பலை யார் ஓட்டலாம் என்பதற்கும் வந்து அந்த காலத்தில் வரைமுறைகள் உண்டு. யார் வேணால் கேப்டன் ஆகிட முடியாது இல்லைங்களா? அது யார் கேப்டனாக இருக்கலாம், யார் இன்ஜினியராக இருக்கலான்னு என்பதற்கு சில தகுதி முறைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் வெள்ளைக்காரன் தான். அவங்களுக்கு தனி ரெஜிஸ்டர் உண்டு. இப்போ யாரெல்லாம் வந்து சுதேசி கப்பலுக்கு கேப்டனாக இருந்தாங்க, இன்ஜினியராக இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் அந்த தகவல் எடுத்தோம். அப்படி எடுக்கும்போது என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, லாய்ட்ஸ் ரெஜிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங் மட்டுமே வந்து உலகத்தினுடைய ஒரே ஷிப்பிங் கிளாஸிஃபிகேஷன் கம்பெனி கிடையாது. பாரிஸில் இன்னொன்று இருக்குது, பியூரோ வெரிட்டா அப்படின்ட்டு. சரி, அது ஒரு 3 வருஷம் கழித்து பாரிஸ்க்கு போக ஒரு வாய்ப்பு கிடைச்ச போது அப்போ போய் அங்கே பார்த்தோம். இப்போ அந்த தகவல்களையும் இந்த தகவல்களையும் மேட்ச் பண்ணி பார்த்தோம். இப்படி தான் ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம பார்த்தோம். சுதேசி இயக்கம் நம் நாட்டில் வங்க பிரிவினையொற்றி தோன்றுகிறது. இதில் தூத்துக்குடி என்ற சின்ன ஊரை சேர்ந்த வஉசி அவர்கள் இளம் வக்கீல். அவர் தன்னை இணைத்துக் கொண்டது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்லையா? சுதேசி இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் தேசிய இயக்கம் உருவாவதற்கான ஒரு அடிப்படை 19ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்டுது. கற்றவர்கள் மத்தியில் அந்த சிந்தனைகள்லாம் வருது. வஉசியை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கு அவரே சொல்கிறாரு, பத்திரிகைகளை அவர் விடாமல் படிச்சிருக்காரு. 1893ஆம் ஆண்டிலே, அதாவது 21 வயதிலேயே அவர் திலகருடைய கருத்துக்களை படித்திருப்பதாக அவரே சொல்கிறார். 1898லேயே ஓட்டப்பிடாரத்தில் ஒரு காங்கிரஸ் கூட்டத்தில் அவர் கலந்துட்டுருக்கார். அப்புறம் பத்திரிகைகள் நான் விடாமல் படிப்பேன்னு சொல்கிறார். இன்றைக்கு இருப்பது போல் கவனத்தை சிதற வைப்பதற்கான சமூக ஊடகங்கள்லாம் அங்கே கிடையாது. இன்றைக்கு வந்த செய்தித்தாள் இருக்கு இல்லைங்களா, அது ஹிந்து, மெட்ராஸ் மெயில், சுதேசமித்ரன், இந்த 3 பத்திரிகையும் வந்து தமிழ்நாடு முழுக்க, அதாவது தென்னாடு முழுக்க, தமிழ்நாடு மட்டும் இல்லை தென்னாடு முழுவதும் கற்றவர்கள் வந்து படிப்பாங்க. அதன் மூலமாக கருத்துகள் வந்து பரவி இருக்கு, தெரிஞ்சிட்டு இருந்திருக்காங்க. அது முக்கியமான காரணம். அன்றைக்கு பத்திரிகைகளும் வந்து விளம்பரங்கள் வந்து முதல் 2 பக்கத்தில் தான் விளம்பரம் இருக்கும். அப்போ ஆழ்ந்து படிக்கக்கூடிய, கவனச்சிதறல் இல்லாமல் படிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கு. அப்புறம் அன்றைக்கு வெவ்வேறு சமூக இயக்கங்கள் செயல்பட்டுருக்கு. இப்போது உதாரணத்துக்கு ராமகிருஷ்ணர் இயக்கம், அது இந்திய தென்னாட்டுக்கு, அதாவது சென்னைக்கு வந்து 1890கள் கடைசியிலேயே வந்துடுது. விவேகானந்தர், சுவாமி விவேகானந்தர் அப்பயே வந்திருக்கார். விவேகானந்தருடைய, அதாவது ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய மூத்த சீடர், அதாவது விவேகானந்தருக்கும் மூத்தவர் ராமகிருஷ்ணானந்தா, அவர் தமிழ்நாட்டிலேயே சென்னையிலேயே 17 ஆண்டுகள் இருந்திருக்கார். வஉசி அவரை போய் பார்த்துருக்கார். அவர் சொல்கிறாரு, ராமகிருஷ்ணானந்தா கிட்ட பேசினதுனால தான் சுதேசியம் என் மனதில் வித்தென விழுந்தது அப்படின்னு சொல்கிறார். சுதேசியம் என்கின்ற விதை என்னோட மனதில் ஊன்றப்பட்டதுன்னு சொல்கிறார். அப்புறம் இன்னொரு புறம் வஉசி சைவ மறுமலர்ச்சி இயக்கத்திலே ஒரு தொடர்பு இருந்திருக்கு. சைவ சித்தாந்த சங்கம், சைவ சித்தாந்த சங்கங்களுடைய கூட்டமைப்பு, இவர்களோடெல்லாம் அவருக்கு தொடர்பு இருந்திருக்கு. இப்போது 30 வயது இளைஞராக இருக்கும்போது அவருக்கு உலக நடப்புகள், நாட்டு நடப்புகள் தெரிஞ்சிருக்கு. அப்புறம் இந்த உணர்வுகள் அவருக்கு வந்திருக்கு. சுதேசி இயக்கம் எழுச்சி பெற்றதும் அது இவருடைய மனசில் ஒரு பெரிய ஒரு விசையை அவருக்கு ஊட்டி அதன் மூலமாக அவர் செயல்பட தொடங்கியிருக்கிறார். வஉசி முதல்ல தர்ம நெசவு சாலை, சுதேசி நெசவு சாலை ஒன்று உருவாக்கணும்னு சொல்லி முதல்ல அதோடைய முயற்சி இருக்குது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அதுதான் என்னன்னே புரிய மாட்டேங்குது. அதாவது ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்தில் ஒருவருக்கு வெள்ளைக்காரனை எதிர்த்து ஒரு கப்பல் கம்பெனி ஆரம்பிக்கணும், கப்பல் விடணும், கப்பல் கம்பெனியில் கப்பல் விடணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அன்றைக்கு பிரிட்டிஷ் இந்தியா ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி, அது வந்து உலகத்தினுடைய மிகப்பெரிய கப்பல் கம்பெனிகளில் ஒன்று. 100க்கு மேற்பட்ட சொந்த கப்பல்களை வைத்திருந்த கம்பெனி.
அந்த கம்பெனிக்கு எதிராக ஒரு கப்பலை வந்து ஓட்டணும்னு இவருக்கு எப்படி தோணுதுன்றதே நமக்கு புரிய மாட்டேங்குது. நமக்கு ஆனால் ஒரு சூழல் புரியுது. இந்த பிரிட்டிஷ் இந்தியா கப்பல் கம்பெனி வந்து பெரிய கம்பெனியாக இருக்கும்போது அது கூடவே நம்ம பார்க்குறோம். எப்போ அதிகாரமும் செல்வாக்கும் கூடுதோ கூடவே அகங்காரமும் கூடிடும். நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்புறம் அவர்கள் எல்லாமே வெள்ளைக்காரர்கள். அப்போ அவங்க வந்து இந்திய வணிகர்களை வந்து ரொம்ப மோசமாக நடத்துகிறாங்க. இனவாத பார்வையோடு நடத்துகிறார்கள். இப்போ இந்த உணர்ச்சி முன்னாடி இருந்திருக்கும். ஆனால் சுதேசி இயக்கம் தோன்றிய பிறகு நாம் அந்த எதிர்ப்பை காட்டலாம் என்கின்ற ஒரு எண்ணமும் தோன்றுகிறது. அப்படி தான் வந்து வஉசி அப்போது அங்கே தூத்துக்குடியில் 1900 ஒரு வழக்குரைஞராக கீழமை நீதிமன்றங்களில் வழக்குரைஞராக இருக்கிறார். இப்போது தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டம், ஒன்றுபட்ட திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் தூத்துக்குடி இருக்குது. இந்த ஒன்றுபட்ட மாவட்டத்தில் ஏராளமான வழக்குகள் நடக்கக்கூடிய இடமாகவும் அந்த இடம் இருந்திருக்கு. அப்போ ஒரு நல்ல ப்ராக்டிஸ் நடந்துட்டுருக்கு. அப்புறம் தூத்துக்குடி என்பது இந்தியாவினுடைய ஒன்றுபட்ட இந்தியாவினுடைய 5வது பெரிய துறைமுகம். இப்போ நல்ல வளமான வியாபாரம் நடந்துகிட்ருக்கு. இப்போ ஒரு கட்டத்தில் அவங்களால தாங்கிக்க முடியாமல் ஏதோ ஒரு கட்டத்தில் வஉசியோட பேசியிருக்காங்க. அப்போ வஉசி சொல்லியிருக்காரு, நாமளே ஏன் வந்து கப்பல் ஓட்டக்கூடாது. அது ஒரு முதல்ல ஒரு புரட்சிகரமான ஒரு கருத்து. ஏதோ ஒரு வகையில் அவங்கெல்லாம் உடன்பட்டுருக்குறாங்க. ஆனால் அவருடைய சுயசரிதையில் சொல்கிறாரு, இந்த முயற்சிகள் ஒவ்வொரு முறை தொடங்கும் போதும் நமக்கு தெரியும் இந்தியர்களுடைய பண்பு. எந்த ஒரு பெரிய காரியத்தை எடுத்தாலும் நமக்கு ஆதரவு தரவை யாருமே இருக்க மாட்டோம். இதெல்லாம் எதுக்கு சார், நமக்கு வேண்டாத வேலை, விட்டுடுங்க சார். இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இதெல்லாம் முயற்சி செஞ்சு போயிருக்காங்க. அது இந்தியர்களால் இது முடியவே முடியாது, நம்ம என்ன சார் வெள்ளைக்காரனா அப்படின்ற மாதிரி ஒரு மனப்பான்மை இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. இப்போ அன்னைக்கு கேட்க வேண்டியதே இல்லை. பல முறை தடங்கள் வருது. வஉசி தான் முயற்சி செஞ்சு கப்பலை வந்து முதல் ஒப்பந்த கப்பலை ஒப்பந்தத்தில் கப்பல் வாங்குகிறார். பம்பாயிலிருந்து ஷாலைன் கம்பெனின்ற ஒரு கம்பெனி, அதில் ஒரு போரா முஸ்லீம் வணிகர் எஸ்ஆர்ஜி டாஜ் பாயிண்ட் அவர்கிட்ட தான் வாங்குறாங்க. இந்த கப்பல் கம்பெனி தொடங்கிய முதல்ல இருந்தே வந்து வஉசியுடைய பேர் தான் வந்து பத்திரிகைகளில் வருது. அதை நம்ம மறந்துடக்கூடாது. இப்போ அந்த முயற்சி செய்கிறாரு. ஆனால் அதில் பல தடைகள் வருது. இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக கப்பல் ஓட்டுவதில் வந்து பல பிரச்சனைகள் வருது. அதில் பிரிட்டிஷ் கம்பெனியுடைய கைவரிசையும் இருக்கும் என்பதுதான் நம்பிக்கை. இப்போ இந்த கிட்டத்திலே வந்து வேறு யாராவது இருந்தால் கைவிட்டிருப்பாங்க. சரி, நம்ம முயற்சி செஞ்சோம், ஒரு கப்பலை ஒப்பந்தத்துக்கு வாங்கினோம், சரியாக போல் விட்டுடுவோன்ட்டு. வஉசி என்ன பண்ணுறாருன்னா, ஒப்பந்த கப்பல் சரியாக போலையா, அப்போ என்ன பண்ணுவோம், கப்பலையே வாங்கிடுவோன்றாரு. என்னது கப்பல் வாங்குறதா? இல்லை ஒரு கப்பல் வாங்குறதில்ல, 2 கப்பல் வாங்கலாங்கிறாரு. அப்போ இதுக்கு எப்படி மூலதனம் திரட்டுவது அப்படின்னும் போதுதான் கம்பெனி, ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி, வரையறுக்கப்பட்ட ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி, லிமிடெட் கம்பெனி என்கின்ற ஒரு இதை கொண்டு வராரு. இதுவே வந்து ஒரு வகையில் மிக புரட்சிகரமான கருத்து. 2024 கூட இன்றைக்கி வரைக்கும் நிறைய பேருக்கு லிமிட்டெட் லயபிலிட்டின்னா என்னென்னு பொதுமக்களுக்கு தெரியாது. 1906 அவர் லிமிட்டெட் லயபிலிட்டியோட ஒரு கம்பெனியை தொடங்கலாம் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டு முதல்ல 5 லட்சத்தில் தொடங்கலாம்னு நினச்சி 10 லட்சத்தில் தான் தொடங்குறாங்க. அப்போ அதுக்கு 10 லட்சம் முதலீடு திரட்டுவது என்பது வந்து அவ்வளோ பெரிய ஒரு. அப்போ அதற்காக வந்து அவர் ஊராக போய் பேசுகிறார், சுதேசி கூட்டங்களில் பேசுகிறார். அவர் பேசும்போது முதல் முறையாக தமிழிலே சொற்பொழிவு அப்போ தான் நடக்குது. அது வரைக்கும் சொற்பொழிவுன்னா அரங்கத்தில் ஒரு ஹாலில் வந்து டர்பனு கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு பஞ்சகச்சம் கட்டிக்கிட்டு ஒரு 50 பேர் உட்காந்துட்டு இங்கிலீஷில் பேசிகிட்டு இருப்பாங்க. வஉசி காலத்தில் தான் பொது மேடைகளிலே போய் பொது வெளியிலே, திடல்களிலே, கடற்கரையிலே, ஆற்றங்கரையிலே பொதுமக்களை நோக்கி, பொதுமக்கள்னால் எல்லா ஜாதி எல்லா வர்க்கத்தினர் இருக்கக்கூடியவங்களுக்கு தமிழில் பேசி சுதேசி கருத்துக்களை பரப்பி அப்படி தான் அவர் வந்து பங்கு மூலதனம் திரட்டுகிறார். ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும்தான் வணிகர்களிடமிருந்து அவர் திரட்டுகிறார். இதுதான் அதில் அவருடைய பெரிய ஒரு சாதனை.
சுதேசி கப்பல் கம்பெனிக்கும் பிரிட்டிஷ் கப்பல் கம்பெனிக்கும் இடையே நிலவிய கட்டண குறைப்பு மோதல் பற்றி சொல்லுங்க. இப்போ தொடக்கத்தில் வஉசி கப்பல் கம்பெனி ஆரம்பித்த போது, கப்பல் விட்ட போது வெள்ளைக்காரங்க வந்து பெருசாக ஒன்றும் பயப்படல. இதெல்லாம் இந்தியர்கள் தொடங்குவாங்க, ஆரம்ப சூரத்தனம் அப்படி தொடங்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 மாதம் கழித்து பார்த்தா ஒன்றும் இருக்காது அப்படின்னு தான் வந்து வெள்ளை அதிகாரிகள் கருதியிருக்காரு. அப்புறம் இந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய அந்த கப்பல் கம்பெனியினுடைய முகவர்கள், அந்த முகவர்களும் ஏஜென்ட்டும் வெள்ளைக்காரன் தான், ஹார்வி பிரதர்ஸ். அவங்களும் முதல்ல இதெல்லாம் ஏதாவது ஒன்று தொடங்குவாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராதுன்னு நினச்சிட்ருக்காங்க. ஒரு கட்டத்தில் தெரியுது அது நாளொரு மேனி பொழுது ஒரு வண்ணமுமாக வளர்ந்துக்கிட்டே வந்ததும் வந்து சில்லற தொந்தரவுகள் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. டிக்கெட் விற்கிற இடத்துல, புக்கிங் பண்ணக்கூடிய இடங்களில் வந்து அவர்களுடைய தரகர்களுக்கும் சுதேசி தொண்டர்களுக்கும் பிரச்சனை வருது. பிரச்சனை வரும்போது போலீஸ்காரங்க தலையிடுறாங்க, போலீஸ்காரங்க வெள்ளைக்காரனுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. இப்படி தொடங்குது. அதை வேகம் பெற வந்து மேல்நிலை அதிகாரிகளும் இதில் தலையிடுறாங்க. அப்புறம் துறைமுகத்தில் போர்ட் ஆஃபீஸர்ஸ், இப்போ எல்லா பொறுப்புகள்லையும் இருக்கிறவங்க வெள்ளைக்காரன் தான். இப்போ அவர்கள் வந்து தொந்தரவு கொடுக்குறாங்க. அப்புறம் இவர்களுக்கு செல்வாக்கு கூட இந்த ப்ரைஸ் வார் சொல்கிறாங்க இல்லைங்களா, இந்த விகிதங்களை, சரக்கு ஏற்றி செல்வதற்கான விகிதங்களை வந்து குறைக்கிறாங்க, போட்டி போடுறாங்க. அன்றைக்கு இதெல்லாம் தடுக்கிறதுக்கு வந்து சட்டம் கிடையாது. இப்போ நம்ம வந்து ஏகபோக வியாபார தடை சட்டமெல்லாம் நம்ம நாட்டில் இருந்திருக்கு. அப்போல்லாம் அது மாதிரி கிடையாது. இதை வந்து என்னது தலையிடா கொள்கைன்ற பேரில் நீங்கள் என்ன வேணால் விலையை வந்து குறைக்கலாம், கூட்டலாம், என்னவோ செய்யலாம், அப்படி பண்ணுறாங்க. ஆனால் அப்பயும் அவங்க தாக்கு பிடிக்கிறாங்க. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில், மிக முக்கியமாக டிசம்பர் 1908 சூரத் மாநாட்டுக்கு போகிறாங்க. சூரத்தில் நடக்கிற காங்கிரஸ் மாநாட்டுக்கு. அங்கே போயிட்டு வந்து வஉசிக்கு இன்னும் அதிகமாக வந்து அவருடைய சுதேசி உணர்ச்சி அதிகமாயிருது. அது வரைக்கும் வந்து ஒரு பக்குவமாக தான் நடந்துக்கிறார். வியாபாரம் பாதிக்காத அளவில் தான் அவருடைய சுதேசி இயக்க பிரச்சார வேலைகள்லாம் இருக்குது. அங்கே போயிட்டு வந்ததும் போகும்போது அவர் பல பேராளர்களோட ஒருவராக போகிறார். தமிழ்நாட்டினுடைய திலகர் அணியினுடைய தலைவர் என்கின்ற அங்கீகாரம் அப்போ அவர் கிடையாது. ஆனால் அங்கே போயிட்டு வந்த 4 நாளில் அவர் தான் தலைவர் அப்படின்னு ஆயிடுறார். பாரதியார் எழுதுகிறார், எங்கள் தலைவராகிய வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் அவர் எழுதுகிறார். பாரதி வந்து எங்கள் தலைவர்னு சொல்கிறார். சூரத் மாநாட்டில் நடந்த கலவரத்தில் அவர் சொல்கிறார், எங்கள் தலைவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி இவங்க பதற்றத்தோடு இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து பாரதியார் பார்க்குறாரு, எல்லாரும் பார்க்குறாங்க. வந்ததும் தூத்துக்குடியில் அடுத்த 2 மாதங்களுக்கு அன்றாடம் கூட்டம் நடக்குது. ஒவ்வொரு கூட்டத்திலையும் 3000-4000 பேர் கலந்துக்கிறாங்க. இது வந்து நம்ப முடியாத எண்ணிக்கை. நீங்கள் மறந்துடக்கூடாது, அன்றைக்கு ஒலிபெருக்கி கருவியெல்லாம் கிடையாது. மேடையில் இருந்து கத்தணும். 3000-4000 பேர் கூடியிருக்காங்க. இது நான் சொல்கிற எண்ணிக்கையெல்லாம் போலீஸினுடைய எண்ணிக்கை. இப்போவுமே போலீஸ் வந்து எண்ணிக்கை குறைவாக தான் சொல்லும். அவர்களே வந்து பிரம்மாண்டமான கூட்டங்கள்னு சொல்கிறாங்க. அப்புறம் கூட்டத்துக்கு வந்து எல்லா வகையான மக்கள்கள், எளிய மக்கள் வராங்க அப்படின்னு போலீஸ்காரங்க சொல்கிறாங்க. பெரிய உணர்வெழுச்சியோடு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த கூட்டத்துக்கு போயிட்டு வந்த பிறகு போகிற வர வெள்ளைக்காரனையும் போலீஸ்காரனையும் மக்கள் சீண்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வெள்ளைக்காரன் சொல்கிறான், அதுக்கு முன்னாடி என்னை பார்த்தா எல்லாம் சலாம் முடிப்பாங்க, இன்றைக்கி என்னை பார்த்து வந்தே மாதரம்னு கத்துறாங்க. நான் சைக்கிளில் போயிட்டு இருந்தேன், இன்றைக்கி வழக்கமாக ஜட்கா வண்டிக்காரன் எனக்கு வழி விடுவான், இன்றைக்கி வேணும்னு முன்ன போயிட்டுருக்கிறான், எல்லாருக்கும் துளிர் விட்டு போச்சு, குளிர் விட்டு போச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு உணர்ச்சி வேகம் வருது. அந்த சமயத்தில் அங்கே ஒரு வெள்ளைக்காரன் நடத்தக்கூடிய மில் இருக்குது, ஹார்வி மில், கோரல் மில். அந்த மில்லில் அன்றைக்கே 2000 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அன்றைய காலத்தில் வந்து இந்த தொழிற்சாலை சட்டங்கள்லாம் ரொம்ப பலவீனமான சட்டம், என்னமும் செய்யலாம். ரொம்ப கடுமையாக வந்து தொழிலாளர்களை வந்து சுரண்டக்கூடிய நிலை இருந்தது. 12 மணி நேர வேலை. அது ஏன் 12 மணி நேரம் வேலைன்னா, மின்சார வசதி இல்லாததுனால 12 மணி நேரத்துக்கு மேலே வேலை செய்ய முடியாது. இருட்டில் வேலை செய்ய முடியாது இல்லையா, அல்லது மண்ணெண்ணெய் விளக்க வச்சு வேலை செய்ய முடியாது. அதனால தான் 12 மணி நேரம். வார விடுமுறை கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்போ அந்த தொழிற்சாலையில் ஒரு வேலை நிறுத்தத்தை வஉசி தலைமை தாங்கி நடத்துகிறார். எல்லாரும் தொழிலாளர்கள்லாம் வந்து தெருவுக்கு வந்துடுறாங்க.
வஉசி அவர்களுக்கு வந்து நிவாரண உதவி செய்கிறார், தற்காலிக வேலையை செஞ்சு கொடுக்குறாரு. அப்போ பல்வேறு நிலைகளில் வஉசி வந்து போர் ஒரு முனை மட்டும் இல்லை, கடற்கரையில் துறைமுகத்தில் மட்டும் இல்லை, இங்கே உள்ளே வந்து அப்போது வெள்ளைக்காரன் இப்போ வந்து பார்த்துட்றான், இனிமே வந்து இவரை விட்டு வைக்கிறது சரியில்லை. ஆங்கில அதிகாரிகளான ஆஷ், விஞ்ச் போன்றவர்கள் சுதேசி கப்பல் கம்பெனி ஒடுக்குவதற்கு முயற்சி செய்தது, வஉசியிடம் தூத்துக்குடியை விட்டு வேற எங்காவது போய்விடுங்கள், நாங்கள் விட்டு விடுகிறோம் என்று சொன்னது போன்ற விஷயங்களை இந்த புத்தகத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் பங்கு பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அன்றைக்கு ஒன்றுபட்ட திருநெல்வேலி மாவட்டத்தில் தூத்துக்குடி சப்டிவிஷன், இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டமாக இருக்கிறது, அதற்கு தலைமை பொறுப்பு ஆஷ், சப் கலெக்டர் அண்ட் ஜாயிண்ட் மேஜிஸ்ட்ரேட். அன்றைய காலகட்டத்தில் கலெக்டருக்கு வந்து வருவாய் துறை அதிகாரம் மட்டும் கிடையாது, ரெவென்யூ ஃபங்க்ஷன் மட்டும் கிடையாது, அவருக்கு ஜுடிஷியல் பவரும் உண்டு. அந்த சமயத்தில் ஆஷ் சப் கலெக்டர் அண்ட் ஜாயிண்ட் மேஜிஸ்ட்ரேட்டாக தூத்துக்குடிக்கு வராரு. வந்த உடனே அவர் தான் வஉசி கூட பேச்சுவார்த்தை நடத்துகிறார். அந்த பேச்சுவார்த்தை ரொம்ப கடுமையாக நடக்குது. ஆஷ் வந்து நேரடியாக மிரட்டுறார். அப்போ இவர் வந்து அது பதில் சொல்கிறார், நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க, எனக்கு அதை பற்றி பயம் இல்லைன்னு சரிக்கு சமமாக உட்காந்து அந்த பேரம் நடக்குது. அந்த பேச்சுவார்த்தையில் தொழிலாளர்களுடைய அனைத்து கோரிக்கைகளும் வந்து ஏற்றுக்கொள்கிறாங்க. இப்போ அது ஒரு கடுமையான ஒரு இது. அப்புறம் வஉசி கைதாகிறார் இல்லையா, வஉசி கைதானதும் அதற்கு மறுநாள் தூத்துக்குடியிலே நிகழ்ந்த எழுச்சியை ஒடுக்குவதில் வந்து ஆஷ் தான் முன்னாடி இருக்காங்க. அப்புறம் அந்த ஆஷ் வந்து அந்த வண்டிப்பேட்டை என்கின்ற இன்றைக்கி மசூதிப்பேட்டை, பள்ளிவாசல்பேட்டைன்னு சொல்கிறாங்க, அந்த இடத்துக்குள்ளே வந்து இன்றைக்கி போனாலும் தெரியும், அது வந்து உள்ளே போனால் ஒரு வளவு அதில் வந்து மாட்டிக்கணும். அங்கே உள்ளே போய் வசமாக மாட்டிக்கிறாங்க ஆஷ், பக்ஷாட் அடிக்கிறாங்க. அப்புறம் அது வந்து கூட்டம் ஒரு போலீஸ்காரனை பிடிச்சிடவும் செய்கிறாங்க. இப்போ இந்த கடுமையாக இது நடந்திருக்கு. அப்புறம் இந்த தூத்துக்குடி எழுச்சியில், அந்த கலவரம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த எழுச்சியில் தூத்துக்குடியில் கைதானவர்களுக்கெல்லாம் ஆஷ் தான் வந்து தண்டனை வழங்குறார், ஜாயிண்ட் மேஜிஸ்ட்ரேட்டாக. இது அப்புறம் அவரை இந்த இது முடிஞ்சதுமே இதில் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்குது. நம்முடைய பார்வையில் ஆஷ் வந்து மிக கடுமையாக நடந்து கொண்டார் என்பதுதான் நம்முடைய பார்வை. ஆனால் சென்னையில் ஆளுநருக்கு வந்து அவங்க போதுமான அளவுக்கு கடுமையாக நடந்துக்கலன்னு சொல்லி அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. அவர் 1.5 மாதம் தான் இருக்கார். மிக அதிகமாக வந்து கடுமையாக நடந்தது உண்மையில் பார்த்தா விஞ்ச், லயனால் மேலிங் விஞ்ச், எல்எம் விஞ்ச் வந்து அவர் தான் கலெக்டர். திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடிக்கு வந்து கேம்ப் பண்ணி இந்த வஉசியை வந்து கப்பல் கம்பெனிலேருந்து விலக்கணும் அப்படின்ற இதில் முன்னணியில் இருக்கிறது விஞ்ச். அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, மார்ச் 9ஆம் தேதி விபின் சந்திர பாலனுடைய விடுதலை நாளை கொண்டாட வேண்டும் என்று முடிவு செய்யும்போது விஞ்ச் என்ன சொல்கிறாருன்னா, அன்று கரெக்டாக அன்றைக்கி வந்து செக்ஷன் 107 கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு படி நீங்கள் அங்கே வந்து ஆஜராகணும்னு சொல்கிறார். வஉசி அதனால் நெல்லைக்கு போகிறார். அப்போ கடுமையான வாக்குவாதம் நடக்குது. அந்த வாக்குவாதத்தை தான் பாரதியார் வந்து 2 பாட்டாக எழுதியிருக்கார், அற்புதமான பாட்டு. அதில் வஉசியுடைய அஞ்சாமையை காட்டுற மாதிரி, அவருடைய தைரியத்தை காட்டுற மாதிரி பல நிகழ்ச்சிகள் நடக்குது. இந்த காலையில் கூப்பிட்றாரு, மத்தியானம் தான் விசாரணை நடக்குது. சாயங்காலம் ஒரு 5 மணி போல் ஆகும்போது திடீர்னு வஉசி சொல்கிறாரு, நீங்கள் இதை வந்து இந்த விசாரணையை நாளைக்கு தள்ளி வைங்க அப்படின்னாரு. எதுக்காக சொல்கிறேன், கலெக்டரை பார்த்து நீங்கள் தள்ளி வைங்கன்னு சொல்கிறாங்க. கலெக்டரை எங்கேயோ பார்த்தா இங்கே வந்து தொடர் நடக்கக்கூடிய ஆட்கள் இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் அவர் நேராக சொல்கிறாரு, நாளைக்கு வச்சுக்கலாம். ஏன்னா இல்லை, நான் போய் இப்போ பொதுக்கூட்டத்தில் பேச போகிறேன். விஞ்சுக்கு கோபமாக வருது. ஐயோ, நீ பேசக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் அங்கேருந்து கூப்பிட்டு வந்திருக்கேன், நீ போய் பேச போகிறேன்னு, ராம நான் பேச போகிறேன்னு சொல்லிட்டு 7 மணிக்கு மேலே கிளம்பி போய் திருநெல்வேலி தைப்பூச மண்டபத்தில் ஆற்று மணலில் கூட்டத்தில் பேசுகிறார். பேசிட்டு மறுநாள் காலை விடியற்காலை ட்ரெயினை பிடிச்சி தூத்துக்குடிக்கு போய் முந்தைய நாள் ஒத்தி வைக்கப்பட்ட கூட்டத்துக்கு போய் நடத்துகிறார். அவர் ட்ரெயினில் போய் இறங்கும்போது ஒரே கலவரம். அங்கே அந்த ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டரை மக்கள் அடிக்க போகிறாங்க. இவர் தான் போய் தடுக்கிறார்.
அப்போ அந்த போலீஸ்காரனே எழுதுகிறான், ஒரு வஉசி வந்து கூட்டத்தை அவரால் எழுச்சி பெற வைக்கவும் முடிகின்றது, மக்களை கட்டுப்படுத்தவும் அவரால் முடிகிறது அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் அறிக்கையே சொல்லு. காலையில் கூட்டத்தை முடிச்சுட்டு திரும்ப வர்றாரு. அப்போ வந்து விஞ்ச் சொல்கிறாரு, ஏற்கனவே வந்து இது ஒரு ரகசியம், எல்லாருக்கும் தெரியும், யாருக்குமே தெரியாது. செடிஷன் ராஜதுரோக வழக்கை பதிவதற்கான ஒப்புதலை வந்து ஆளுநர் கொடுத்து விட்டார். என்ன காரணத்தினாலே அவருக்கு ஒரு ஆஃபர் பண்ணுறார், நீங்கள் இந்த ஊரை விட்டு 6 மாதம் போயிருக்கு, இந்த ஊர் பக்கமே வரக்கூடாது, உங்கள் மேலே இருக்க எல்லா நடவடிக்கைகளையும் நான் கைவிட்டுறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ வஉசி சொல்கிறாரு, நான் போயிடுறேன், ஆனால் எனக்கு ஒரு உத்தரவாதம் தரணும். கலெக்டரை பார்த்து உத்தரவாதம் கேட்குறாரு. அவருக்கு என்ன உத்தரவாதம்? இல்லை என்னை மட்டும் இல்லை, என் குடும்பத்தையும் விட்டுடுங்க அப்படின்லாம் உத்தரவாதம் அவர் கேட்கல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, கப்பல் கம்பெனியை ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்க, நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ விஞ்சுக்கு கடுமையாக கோபம் வருது, கப்பல் கம்பெனி காலி பண்ணுறதான் என்னுடைய நோக்கமே, அதை விட்டுருன்னு சொன்னால் இனிமேல் வேலைக்காகன்னு சொல்லி உடனே கைது பண்ணுறாங்க. அந்த கைது வந்து சட்டவிரோதமானதுன்னு சொல்லி ஹைகோர்ட் வந்து சொல்லுது ஒரு வாரத்துக்குள்ளே. அப்போ அவங்க வெளியில் அவர் வந்த உடனே வாசல்லே இன்னொரு முறை கைது செய்கிறாங்க. ஆனால் இவரை கைது செய்ததும் மறுநாள் தூத்துக்குடியிலும் திருநெல்வேலியிலும் வந்து மிக பெரும் பிரச்சனை நடக்குது. திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அனைத்து அரசாங்க சொத்துகளையும் வந்து மக்கள் வந்து அடித்து நொறுக்கிறாங்க. அங்கே இருந்த ஒரு மண்ணெண்ணெய் கிடங்குக்கு வந்து தீ மூட்டுறாங்க. அப்புறம் இந்த எழுச்சியில் கலந்து கொண்டவர்கள் பார்த்தோம்னா எல்லா ஜாதிக்காரங்களும் இருக்காங்க, எல்லா வகையான வேலை செய்கிறவங்க, கடை வச்சுட்டு இருக்கிறாங்க, கல்யாண புரோக்கர், விறகு வெட்டி, எல்லாருமே இருக்காங்க. ஒரு பெரிய ஒரு அங்கே வந்து விஞ்சு துப்பாக்கி சுட்டு நடத்துகிறாப்புல, அதில் 4 பேர் இறந்து போகிறாங்க. அப்புறம் இந்த இந்த எழுச்சியில் ஏற்பட்ட சேதாரம் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் வந்து மக்களிடமிருந்து ஈடுகட்டுவதற்கான ஒரு முறை உண்டு. பியூனிட்டிவ் போலீஸ்னு ஒன்று உண்டு, தண்ட போலீஸ்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு ஊரில் இப்போ எப்படி உத்தரப்பிரதேசத்தில் நடக்குது இல்லையா, ஏதாவது ஒரு கலவரம் நடந்ததுன்னா போய் யாரெல்லாம் கலவரத்தில் ஈடுபட்டாங்களோ அவங்களுடைய வீட்டெல்லாம் புல்டோசரில் அடிச்சிடுறது, இப்படியெல்லாம் பண்ணுறாங்கல்ல, அதை வந்து இவங்களும் பண்ணியிருக்காங்க சட்டபூர்வமாக. ஒரு ஊர், அந்த ஊரில் வெள்ளைக்காரனுக்கு எதிராக கிளர்ச்சி நடந்ததுன்னா அந்த மொத்த ஊர்லேயும் வந்து ஒரு தண்டக்காவல் படை, அதாவது ஒரு 150-200 போலீஸ்காரங்களை கொண்டாந்து உட்கார வச்சுருக்காங்க. ஒரு வேலையும் கிடையாது, அங்கே உட்காந்துக்கிட்டு யூனிஃபார்ம் போட்டுட்டு முன்பாரா போயிட்டு வந்துட்டு ஓசியில் டீ குடிச்சிட்டு தள்ளு வண்டியில் வேண்டாம் பழம் இருந்தால் அதை எடுத்து சாப்பிட்டு இதுதான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதற்கு இந்த செலவை ஈடுகட்டுவதற்காக அந்த மக்கள் மீது வரி போடுவார்கள், பியூனிட்டிவ் டேக்ஸ். தண்ட போலீஸை நிறுத்தியதற்கான செலவினம் முழுவதையும் வந்து அந்த மக்களிடமிருந்தே வசூலிப்பார்கள். 2 வருஷம் வசூலிச்சிருக்காங்க. இதெல்லாம் செஞ்சது வந்து விஞ்ச். இப்போ விஞ்ச் தான் வந்து இந்த வில்லன் பட்டியலில் அவர் தான் முதல். 2வது பெரிய வில்லன் வந்து வழக்கு நடக்குது இல்லையா, இந்த வழக்குக்கு வந்து ஏஎஃப் பின்ஹே அப்படின்ற அந்த ஒரு ஐசிஎஸ் அதிகாரி தான் வந்து செஷன்ஸ் கோர்ட் ஜட்ஜாக இதுக்காக சிறப்பாக நியமிக்கப்படுகிறார். அவர் வழக்கமான செஷன்ஸ் கோர்ட் ஜட்ஜ் இல்லை. அப்போ ஏதோ ஒரு வகையில் அவர் என்ன செய்யணும்னு சொல்லி அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து தான் அனுப்பியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப பெரிய பாரம்பரியம் இருக்கும் போல இருக்கு. அப்படி வந்து வஉசிக்கு இரட்டை ஆயுள் தண்டனை கொடுக்குறாரு. அதான் மனுஷனுக்கு ஒரு வாழ்நாள் தான் இருக்குது, ஒரு ஆயுள் தான் இருக்குது, ஆனால் 2 ஆயுள் தண்டனை. அதுலேயும் அந்த ஆயுள் தண்டனை வந்து வஉசி மீது மிக கடுமையாக கொடுக்கப்படுது. என்ன காரணம்னா, ஒன்று வந்து அவரே பேசிய பேச்சுகளுக்காக, ராஜதுரோக பேச்சு. என்ன சொல்கிறாங்கன்னா, ஓட்டுரிமை இல்லாத மக்களிடம் போய் இந்த ஆட்சியை மாற்றி அமைக்க வேண்டும் என்று பேசுவது வந்து உண்மையில் வந்து அவங்கள வன்முறைக்கு தூண்டுவது. ஏன்னா அவனுக்கு எந்த உரிமையும் கிடையாது, ஓட்டு போட்டு ஆட்சியை மாற்ற முடியாது. அப்போ எப்படி மாற்றுவான்? வன்முறையில் ஈடுபட்டு தான் மாற்ற முடியும். அவன்கிட்ட போய் நீ பேசியிருக்க ஆட்சியை மாற்றுறோம், ராஜதுரோகம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆயுள் தண்டனை. இன்னொரு ஆயுள் தண்டனை எதுக்குன்னா, அவர் கூட இருந்த அவருடைய தோழர் சுப்பிரமணிய சிவா இதே மாதிரி பேசியிருக்கார். அவருக்கு உடந்தையாக இருந்ததுக்காக, இப்போ என்னோட பேட்டி எடுக்கிறீங்க நீங்கள் எனக்கு உடந்தையாக இருந்திருக்கீங்கன்னு உங்களுக்கும் வந்து தண்டனை. சுப்பிரமணிய சிவா பேசிய பேச்சுக்கு 10 ஆண்டு தான் தண்டனை. ஆனால் அதுக்கு உடந்தையாக இருந்த ஆளுக்கு 20 ஆண்டு தண்டனை. அதுக்கு பின்ன என்ன சொல்கிறா அப்படின்னா,
இந்த ஆளை விட ஆபத்தான ஆள் இவர் தான். சுப்பிரமணிய சிவாவை விட ஆபத்தான ஆள் வாவிசு. ஆனால் இரட்டை ஆயுத தண்டனைன்னு விதிக்கிறார். ஸோ இது 2வது வில்லன். 3வது வில்லன் தான் ஆஷ். ஆனால் 1911 இந்த அபினவ பாரத சங்கம், இந்த புரட்சி குழு இருக்கு இல்லைங்களா, நீலகண்ட பிரம்மச்சாரி, வாஞ்சி, இவங்கெல்லாம் வந்து பழி வாங்குவதற்காக திட்டம் போடுறாங்க. அந்த பழி வாங்குறதுக்கு பின்னணி ஒன்று இருக்குது. இந்த இந்தியா முழுவதும், இந்தியாவினுடைய பல பகுதிகளில் சுதேசி இயக்கம் மிக பெரும் எழுச்சி பெற்றது இல்லையா, அதை வெள்ளைக்காரன் வந்து மிக கடுமையாக வந்து கொடுக்குறான். சரி, எல்லா இடத்துலையும் வழக்குகள், துப்பாக்கிச்சூடு, அப்புறம் ஒடுக்குமுறைகள், தடைகள் எல்லாம் வந்து கடுமையாக போடுறாங்க. அப்புறம் சிறையில் கொண்டு போய் போட்ட பிறகு அவங்கள கடுமையாக வதைக்கிறாங்க. வஉசியை செக்கிழுக்க வைக்கிறாங்க. இவருக்கு சுப்பிரமணிய சிவா வந்து கம்பளியை வந்து சுண்ணாம்பில் ஊற போட்டு அடிக்கிறது. அதில் அவருக்கு ஏற்கனவே இருந்த தொழுநோய் அறிகுறிகள் மிக பெரும் தொழுநோயாக மாறிடுது. எத்திராஜ் சுரேந்திரநாத் ஆர்யா இந்த கொடுமை தாங்காமல் வந்து தற்கொலை செய்ய முயற்சி செய்கிறார். கிருஷ்ணசாமி சர்மா ஒரு 6 மாதம் அவருக்கு வந்து புத்தி சுவாதீனம் இழந்து விடுகிறார். இது மாதிரி நடக்குது. அப்போ இந்த மாதிரி ஒடுக்குமுறை நிகழும்போது எல்லாம் பொது வெளியில் எந்த இயக்கமும் நடத்த முடியல. அப்போ அதில் மன குமுறல் உற்ற இளைஞர்கள்லாம் வந்து ஆயுதம் ஏந்துகிறார்கள். பெங்காலில் நிறைய குண்டு வெடிப்புகள் நடக்குது, துப்பாக்கி சூடுகள் நடக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு அரசியல் கொலை நடக்குது 1911. இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் என்ன சொல்லுதுன்னா, தமிழ்நாட்டில் அல்ல தென்னாட்டில் தூத்துக்குடி தான், திருநெல்வேலி தான் சுதேசி இயக்கத்தினுடைய தலைமையகம். அதில் தூத்துக்குடியில் கப்பல் கம்பெனி பெரிய அளவுக்கு வந்தது. அந்த கப்பல் கம்பெனியை இவங்க சேர்ந்து ஒழிச்சிட்டாங்க. அப்போ இதுக்கு பழி வாங்கணும். இப்போ அவங்க லிஸ்ட்டில் முதல்ல இருந்தது விஞ்ச். ஆனால் இப்போ விஞ்ச் 1 வருஷம் லீவில் போயிட்டார். 2வது நீதிபதி பின்ஹே வந்து ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு போயிட்டார். நல்ல அமௌண்ட் செட்டில் பண்ணிட்டாங்க போல இருக்குது, அவர் போயிட்டார். 3வது அப்போ ஆஷ் வந்து திரும்ப மாற்றலாகி வந்திருக்கார் திருநெல்வேலிக்கு. இப்போ அங்கே அந்த இடத்துல இருந்ததுனால அவருக்கும் பங்கு உண்டு. ஸோ அதனால் இப்போ ஒருவேளை விஞ்ச் இருந்தால் விஞ்ச் தான் பலியாகி இருப்பார் என்பது தான் அப்படி வந்து சொல்கிறாங்க. கலெக்டர்ன்றது மகாராஜா தான், வெள்ளைக்காரனுடைய ஆட்சி அதிகாரத்தினுடைய சின்னம், அடையாளம். அவரை வந்து பட்டப்பகலில் ஒருத்தர் சுட்டு கொண்டுட்டாங்க. அப்படின்னும் போது மிக கடுமையான ஒடுக்குமுறை. அதனுடைய ஒரு விளைவு என்னென்னா, இந்த ஆராய்ச்சிக்கும் இந்த விளைவு இருக்குது. வஉசி கைதான பிறகும், அதாவது வஉசி தண்டனை பெற்ற பிறகும், ஏன்னா 2 ஆயுள் தண்டனை, அதில் அவருடைய நண்பர்கள் பாதி பேர் வந்து பயந்துட்டாங்க. ஆஷை கொலை பண்ண பிறகு மிச்சவங்களும் பயந்துட்டாங்க. என்ன செய்தார்கள் என்றால், அவருடைய நண்பர்கள், அவருடைய தோழர்கள் அனைவரும் சுதேசி இயக்கத்தோடும் கப்பல் கம்பெனியோடும் தங்களுக்கு இருந்த தொடர்புகளை காட்டக்கூடிய அனைத்து ஆவணங்களையும் அழித்து விட்டார்கள். நான் 1985 போய் பார்க்கும்போது எந்த சோடுமே இல்லை, யாருக்குமே அது தெரியல. என்னுடைய ஆராய்ச்சியில் நான் அந்த குடும்பங்களை எல்லாம் தேடி கண்டுபிடித்த போது நான் சொல்லி தான் வந்து அவங்களுக்கே இது தெரியுது. இப்போ உதாரணத்துக்கு மாய நாடார் என்று ஒருவரை குறித்திருக்கிறேன். கப்பல் கம்பெனிக்கு முதலீடு செய்த இயக்குனராக இருந்த ஒருவர், அவருடைய பேரன், 2 வழியிலையும், அம்மா அப்பா 2 வழியிலையும் பேரன், அவருக்கே வந்து இந்த செய்தி தெரியாது. இது மாதிரி ஒவ்வொரு அங்கே ஆதிநாராயண செட்டியார் என்ற ஒருவர் இருந்திருக்கார். அவருடைய கொள்ளு பேரனை பார்த்தேன். நான் சொல்லி தான் வந்து அவங்க கொள்ளு தாத்தா வந்து கப்பல் கம்பெனியில் இருந்தார்னு தெரிஞ்சுது. இப்படி தான் எல்லாருடைய நிலையம். எல்லா ஆவணங்களையும் அழித்து விட்டார். அப்போ நான் ஆராய்ச்சி செய்யும்போது எதுவுமே கிடைக்கல. ஆஷ் அவர்களின் குடும்பத்தை நீங்க சந்திச்சது இந்த நூலுக்கான ஆராய்ச்சியின் போதுதானா? எப்பவுமே வந்து வெள்ளைக்காரன் வந்து அவங்களுடைய குடும்ப ஆவணங்களை வந்து நம்ம வந்து அமாவாசைக்கு தர்ப்பணம் பண்ணுறதும், வருஷத்துக்கு ஒரு வாட்டி திவசம் பண்ணுறதோட நம்ம மூதாதையர்களை நம்ம நினைவு கொள்வதில்லை. அவர்கள் வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணலைனாலும் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. நான் ஆஷ்
குடும்பத்தை கண்டுபிடித்து விட முடியும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஏன்னா என்ன இருந்தாலும் வந்து அந்த குடும்பத்தை புரட்டி போட்ட ஒரு நிகழ்ச்சியாக தான் அது இருந்திருக்க முடியும். இப்போ கேம்பிரிட்ஜுக்கு நான் 2006 போயிருந்தபோது அந்த குடும்பத்தினருடைய சில ஆவணங்கள் வந்து அந்த ஆவண காப்பகத்தில் இருந்தது. அதை பார்த்து நான் அப்புறம் அதை ட்ரேஸ் பண்ணேன், எப்படி அது வந்து சேர்ந்துச்சுன்னு சொல்லிட்டு. அதுலேருந்து ஒரு பேரை கண்டுபிடிச்சேன், வெறும் பேர் ஜேஆர் ஆஷ்னர். அதை வந்து தேடி அயர்லாண்டில் அந்த முகவரியை கண்டுபிடிச்சேன். அப்புறம் அவங்களுக்கு கடிதம் போட்டு தான் அவங்க வந்து ஆமாம் நான் வந்து அந்த இறந்து கொல்லப்பட்ட ஆஷ்னுடைய மருமகள் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா எனக்கு 87 வயது, நீங்கள் வாங்க என்னையும் பார்க்கலாம் என்னுடைய மகனையும் பார்க்கலாம் அப்படின்னா. நான் அப்புறம் அங்கே போய் பார்த்தேன். அங்கே போன பிறகு ரொம்ப ஒரு ஆச்சரியமான அனுபவம். அவர் அந்த ஆங்கிலத்தில் ஜென்டில்மன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு நபர், கற்றவர். அப்புறம் அவர்கிட்ட பேசிட்டு அவர் கேட்டிருந்தார், எங்கள் தாத்தாவை எதுக்காக கொண்டாங்க, என்ன பின்னணி அப்படின்னு சொல்லி தகவலெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்புறம் அவர் பக்கத்து தகவல்கள்னு சொன்னார். முக்கியமாக அவங்க குடும்பத்தில் வந்து அந்த கொலை சார்ந்து யார் மேலேயும் அவங்களுக்கு கோபம். ரொம்ப ஆச்சரியம், அவருடைய தாத்தா கொல்லப்பட்டார் இல்லையா, ஆனால் அவருடைய மகன், அதாவது அவருடைய பேரனுடைய அப்பா, ஒரே ஒரு மகன், அவர் இந்தியாவில் தான் வந்து இராணுவ அதிகாரியாக இருந்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் அவர் இந்தியா சுதந்திரம் பெறும்போது இங்கே இருந்திருக்காரு. இவர் சொல்கிறார், ஆஷ்னோட பேரன் சொல்கிறார், எங்கள் அப்பாவுக்கு வந்து மிக பெரும் கோபம் லார்ட் மவுண்ட் பேட்டன் மீது. பிரிவினையின் போது ஏற்பட்ட இது உயிர் சேதத்துக்கெல்லாம் காரணம் மவுண்ட் பேட்டன் தான். அவருடைய அவசர புத்தியினால் முன்னேற்பாடுகள் செய்யாமல் சாதாரண மக்கள் இறந்து போனதற்கு முழு காரணம் அவர் தான் அப்படின்னு அவங்க கோவம்லாம் மவுண்ட் பேட்டன் மேலே தான் இருக்குது. அப்புறம் நிறைய செய்திகளை பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்கக்கிட்ட இருந்த ஆவணங்களை எல்லாம் எனக்கு பார்வையிட கொடுத்தாங்க. அதில் சில முக்கியமான ஆவணங்கள் கிடைச்சிது. ஸோ இது ஒரு வாழ்க்கையில் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அப்புறம் 2011 ஆஷ் கொல்லப்பட்ட அந்த நூற்றாண்டின் போது அவர் ஒரு செய்தி நான் கேட்டேன், நீங்கள் ஒரு செய்தியை அறிவிக்கணுன்ட்டு. அப்போ அவர் சொன்னார், வாஞ்சியனுடைய குடும்பத்தை நோக்கி இந்த செய்தியை நான் கொடுக்குறேன். நம்முடைய முன்னோர்கள் அவர்களுடைய சூழல் சார்ந்து பல காரியங்கள் செய்கிறாங்க. அது சரியாக இருக்கலாம், தப்பாக இருக்கலாம். அவர்கள் செய்த தவறுகளுக்கெல்லாம் வந்து நாம் இன்னமும் அதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு வெறுப்பை வந்து நம்ம வளர்த்து கொள்ளக்கூடாது. நம்ம எதிர்காலத்தை நோக்கி இணக்கமாக செல்ல வேண்டும் என்று ஒரு பெரிய ஒரு பெருந்தன்மையோட ஒரு அறிக்கை விட்டார். ஆங்கில அரசு நெருக்கடி கொடுக்காமல் இருந்திருந்தால் சுதேசி கப்பல் கம்பெனி வெற்றி பெற்றிருக்குமா? ஏனெனில் பிற்பாடு 1947 அங்கு தொடங்கப்பட்ட இன்னொரு சுதேசி கப்பல் கம்பெனி தோல்வியை தழுவியதல்லவா? 1919 சிந்தியா கப்பல் கம்பெனி தொடங்குறாங்க. இதை விட வளமானவர்கள் தொடங்குறாங்க, அரசியல் பின்னணியோடு தொடங்குறாங்க, குஜராத்தி வியாபாரிகள், நிறைய அனுபவம் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் நடத்தியிருக்காங்க. ஆனால் இப்போ கேள்வி வந்து என்னுடைய நோக்கம், வஉசி வந்து கப்பல் கம்பெனியை வெற்றிகரமாக நடத்தி அம்பானி அதானியாக ஆவது அவருடைய திட்டம் கிடையாது. அவருடைய திட்டம் வந்து ஆங்கிலேயரனுடைய அரசியல் அதிகாரத்தை வீழ்த்துவதற்கு, அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய பொருளாதார பலத்தை வந்து நோக்கி அவர் வந்து அம்பெய்கிறார். இதுதான் அவருடைய நோக்கம். அந்த நோக்கத்தின்படி பார்த்தோம் என்றால் இது ஒரு பெரிய முயற்சி செய்கிறார். அதில் நம்ம இன்னொரு பார்வையும் அதில் இருக்கலாம். புதுமைப்பித்தன் மாதிரி. புதுமைப்பித்தன் சொல்கிறாரு, கதையிலே ஒருவன் வீரதீரம் செய்து நமக்கு வந்து ஒரு உற்சாகத்தை தருகிறான், வாழ்க்கையில் ஒருவன் இது போல் செஞ்சு நம்ம எல்லாம் வந்து கோழையாக மாற்றி விடுகிறான் அப்படின்ற மாதிரி சொன்னார். இப்போ வஉசியினுடைய செயல்பாட்டினால தேசபக்தி உணர்ச்சி அதிகமாச்சா இல்லாட்டி குறைஞ்சி போச்சா அப்படின்றத வேணால் நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஆனால் அவருடைய நோக்கம் கப்பல் கம்பெனியை வெற்றிகரமாக நடத்தி வருஷத்துக்கு வந்து 15% பங்கு வீதம் கொடுக்கறதுக்காக அவர் வந்து கப்பல் கம்பெனி நடத்தலை. அப்படி நடத்தி வெற்றி பெற்றிருந்தால் அவர் வந்து
சிம்சன் ஐயர், டிவிஎஸ் ஐயங்கார் மாதிரியான ஒரு நபராக இருந்திருப்பாரே தவிர நாம் கொண்டாடக்கூடிய ஒரு நாயகராக அவர் மாறி இருக்க மாட்டார். அப்புறம் இன்னொரு கேள்வின்னு சொல்கிறாங்க, வஉசிக்கு வந்து எந்த வியாபார அனுபவமும் இல்லை, வியாபாரம் அனுபவம் இல்லாமல் அதில் இறங்கி விட்டார், அவர் வந்து நிர்வாகத்திறன் இல்லை அப்படிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் பற்றி 100 ஆண்டுகள் கழித்து நமக்கு இருக்கக்கூடிய குறைந்த தகவல்களை வைத்து எந்த முடிவுக்கும் வர முடியாது. இதற்கு ஆனால் பல விளக்கங்களை நான் சொல்ல வேண்டும். ஏன்னா நிறைய பேர் அந்த கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. முதல்ல அவருக்கு அனுபவம் இல்லை என்பது உண்மைதான். இப்போ அனுபவத்தை எப்படி பெறுறது? ஏதாவது தொழில் செஞ்சால் தானே அனுபவம் கிடைக்கும். தொடங்கும் போதே அனுபவத்தோடு தொடங்க முடியாதுல்ல. தண்ணியில் இறங்கினா தான் நீச்சல் அடிக்க முடியும். அவர் தண்ணியில் இறங்கியிருக்கிறார். இது ஒன்று. அடுத்த கேள்வி கேட்குறேன். இப்போ அனுபவம் இருப்பவர்கள், ஐஏஎம்மில் படித்தவங்க, அவங்கெல்லாம் தொடங்குகிற கம்பெனி, அவங்கெல்லாம் தலைமை பொறுப்பு ஏற்று நடத்துகிற கம்பெனி, அதெல்லாம் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கா? 150 வருஷமாக தொழில்துறையில் இருக்கக்கூடிய டாட்டா கம்பெனி வந்து நேனோ விட்டாங்க, ஊற்றிக்கிச்சு இல்லை? இதில் அளவுகோல். இது வந்து இந்த கேள்வியே தவறு என்பதான் என்னுடைய கருத்து. ஒரு முயற்சி செஞ்சார், அதுலேருந்து கற்றுக்கிட்டோம். குறைந்தபட்சம் என்ன கற்றுக்கலாம்? நம்மளால் கப்பல் கம்பெனி நடத்த முடியாதுன்னா தெரிஞ்சுக்கிட்டோம்ல. அப்படி தான் நாம் பார்க்க வேண்டும். நோக்கம் என்னவென்று பார்க்க வேண்டும். அப்புறம் இது விதாண்டவாதம் என்பது என்னுடைய கருத்து. அதுதான் நான் ஆதாரமும் சொல்லிட்டேன். இந்தியாவில் சொல்லுவாங்க, in India there are sick industries but there are no sick industrialists. நொடிந்து போன கம்பெனிகள் உண்டு, ஆனால் நொடிந்து போன தொழிலதிபர் யாருமே இல்லை. ஆனால் வஉசி கப்பல் கம்பெனி நொடிஞ்சு போச்சு, அவரும் நொடிஞ்சு போனார். சொல்லப்போனால் அவருடைய வாழ்நாள் முழுவதும் வந்து அவர் வறுமையில் தான் இருந்தார். கடைசி வரைக்கும் அவர் மற்றவர்களுடைய தயவில் தான் அவர் வாழ வேண்டியதாக இருந்தது. ஆகவே இந்த வழக்கமான தொழில் முனைவோருக்கான சிறந்த பரிசு வந்து அந்த போட்டிக்கு வஉசி வரல. அதனால் விட்டுடுங்க. இந்த சுதேசி நிறுவனத்தில் வஉசி மட்டுமல்லாமல் பாண்டித்துரை தேவர் போன்ற பலர் பங்களித்துள்ளனர். மற்றவர்களின் பங்களிப்பு பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்க. 2 வகையாக ஆட்கள் பங்களிச்சிருக்காங்க. அதாவது பெரிய வணிகர்கள், தூத்துக்குடி வணிகர்கள் முதல்ல பங்களிச்சாங்க. இப்போ சீனா வானா நல்ல பெருமாள் பிள்ளை அப்படின்னு ஒருவர், அவர் ஒரு முக்கியமான நபர். சீனா தானா ஆறுமுகம் பிள்ளை அப்படின்னு ஒருவர். அதாவது தூத்துக்குடி நகரத்தில் இருந்த முக்கியமான வணிகர்கள், அப்புறம் வங்கியாளர்கள், 3-4 முஸ்லீம் வியாபாரிகள், இவங்கெல்லாம் வந்து பணம் முதலீடு செஞ்சுருக்காங்க. இதுதான் முதல் கட்டம். அவர்களை மட்டுமே வைத்து வந்து 10 லட்சம் ரூபாய் நிதி திரட்ட முடியாது. அடுத்த கட்டத்தில் என்ன நடந்திருக்குன்னா, தூத்துக்குடி, அதை விட முக்கியமாக திருநெல்வேலியை மையமாக கொண்டிருந்த வழக்குரைஞர்கள், வங்கியாளர், அவங்க 2வது அவர்கள் வந்து பங்களிச்சிருக்காங்க. 3வது இதற்கு வெளியில் இருக்கக்கூடிய சுதேசி ஆர்வத்தினால் வந்து முதலீடு செய்யும். அதில் மிக முக்கியமானவர் வந்து பாண்டித்துரை தேவர். இப்போ பாண்டித்துரை தேவர் கப்பல் கம்பெனிக்கு உதவி செய்தார் என்பது நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா எல்லா வரலாற்றுலேயும் அவர் பேர் இருக்குது. நீங்கள் கப்பலோட்டிய தமிழன் சினிமா பார்த்தீங்கன்னா, பிஆர் பந்துலு 1961 எடுத்தார் இல்லைங்களா, அந்த படத்தில் பாண்டித்துரை தேவர்லாம் வருவார். பாண்டித்துரை தேவர் பங்களித்தார் என்பது எல்லாருக்கும் தெரியும். அது பெரிய தொகை பங்களித்தார்னு தெரியும். என்னுடைய நூலில் நான் கண்டுபிடித்த முக்கியமான தகவல் என்னவென்றால், அவர் கப்பல் கம்பெனி முழுக தொடங்கிய பிறகு, அதாவது முதல்ல முதலீடு செய்தவர்களுக்கெல்லாம் ஏதோ நம்பிக்கை இருந்திருக்கு, அப்போது ஒரு பணம் கொடுத்துருக்காரு. ஆனால் கப்பல் கம்பெனி முழுக ஆரம்பித்த பிறகு பணம் போட்டிருக்காரு, பெரிய தொகை, 50,000க்கு மேலே. இதே போல் தான் ராஜாஜியும் வந்து நம்ம ஒரு செய்தி சொன்னோம். இது வந்து பெரிய வணிகர்கள், பணக்காரர்கள் கொடுத்தது. அதற்கு முன்பு பாண்டித்துரை தேவரை பற்றி இன்னொரு செய்தியும் சொல்லுங்கள். பாண்டித்துரை தேவர் 44 வயதில் காலமாறார். 1911 டிசம்பரில் அவர் காலமாகும்போது அவருக்கு 44 வயது தான். அவருடைய வாழ்க்கை வரலாறு அப்போவே வந்து மு. ராகவேங்கார் எழுதியிருக்கார். செந்தமிழ் வளர்த்த தேவர்கள் அந்த புத்தகத்தில் வரலாறு எழுதியிருக்காங்க. ஆனால் அவர் ஏன் இறந்தார் அப்படின்றது வந்து அவர் குறிப்பிடலை. என்னுடைய அனுமானம், என்னுடைய துணிவு என்னவென்றால், கப்பல் கம்பெனி நொடிந்து போனதுனால தான் அவர் இறக்குறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 1911
ஜூலையில் கப்பல் திவாலாகி, கப்பல் கம்பெனி திவாலாகி லிக்விடேட்டர் ஆஃப் கம்பெனிஸ் கிட்ட போய் கோர்ட்டு மூலமாக லிக்விடேஷன் நடக்குது. அந்த ப்ராசஸ் நடக்கும்போது தான் பாண்டித்துரை தேவர் அகால மரணம் அடைகிறார். இது அந்த தோல்வியினுடைய அனுபவம் தான் காரணம் என்பது என்னுடைய அனுமானம். சரியாக இந்த தொகைகளை என்ன நமக்கு எல்லா ரெக்கார்ட்ஸுமே அழிஞ்சு போயிடுச்சுங்க. சொல்லப்போனால் கப்பல் கம்பெனி இருந்த அலுவலகம் கூட எந்த இடம்னு தெரியும். துயரங்களெல்லாம் நம்ம சொல்ல ஆரம்பித்தோம்னா முடிவே கிடையாது. இது ஒரு நாடு, இது ஒரு தேசம். இந்த மக்களுக்காக சிலர் போராடி இருக்கிறார்கள் அப்படின்னா நமக்கு வெட்கக்கேடு. அந்த கப்பல் கம்பெனி இருந்த இடத்தை கூட 1985 நாங்கள் தேடிட்டு போடும்போது கண்டுபிடிக்க முடியல. அந்த ஊரிலேயே வாழக்கூடிய வஉசியினுடைய உறவினர், பெரிய வரலாற்றாசிரியர் சிவசுப்பிரமணியன், அவர் அப்போவே சொன்னார், 1985 நான் போய் பார்க்கும்போது என்னென்னமோ தேடி பார்த்தோம், கண்டுபிடிக்க முடியல, எந்த இடத்துல அலுவலகம் இருந்ததுன்னு கூட தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த ரெக்கார்டுமே கிடையாது. அதனால் எவ்வளோ தொகைன்னு தெரியல. இதெல்லாம் நம்ம போலீஸ் அறிக்கையை வச்சு நம்ம சொல்கிறது தான். மிக அதிகமாக முதலீடு செய்தவர்கள் பாண்டித்துரை தேவர், அப்புறம் மண்டையம் சகோதரர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மண்டயத்தை பூர்வீகமாக கொண்ட ஸ்ரீ வைஷ்ணவ ஐயங்கார்கள், பாரதியாருக்கு நண்பர். இந்த 3 பேர், மண்டையம் ஸ்ரீனிவாசாச்சாரியார், மண்டையம் பார்த்தசாரதி, மண்டையம் திருமலாச்சாரியார், அப்புறம் அவங்களுடைய கசின் ஒருத்தர், அவர் ஒரு திருமலாச்சாரியார். இவங்கெல்லாம் கப்பல் கம்பெனி முழுக ஆரம்பித்த பிறகு பணம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது தமிழ்நாடு மட்டுமல்லாமல் தென்னாப்பிரிக்கா, சிலோன், சிங்கப்பூர், மலேசியாவில் இருந்தெல்லாம் பங்குதாரர்கள் பங்கு வாங்கியிருக்காங்க. அதில் கூட குறைய கொடுத்தவங்க சாதாரண மக்கள் முழு பங்கு கூட வாங்க முடியாமல் முதல் 5 ரூபா கொடுத்துட்டு அப்புறம் பணம் கட்ட முடியாதவர்கள் இருந்திருக்காங்க. ஆனால் பலர், பெரியார் ஈரோட்டிலிருந்து பணம் திரட்டி, அவரும் பணம் போட்டு பணம் திரட்டி அனுப்பியிருப்பதாக நமக்கு செய்தி இருக்குது. ராஜாஜியும் பண்ணியிருக்காரு. ராஜாஜியில் ஒரு சுவாரஸ்யமான செய்தி, அவரும் 1000 ரூபாய் என்னமோ வாங்கியிருக்காரு. மேடையில் ஒரு முறை சொல்கிறாங்க, தேசபக்த சிதம்பரனார்னு சொல்லிட்டு ஒரு நாடகத்தை ஔவை டி.கே. சண்முகம் நடத்தினார். அந்த நாடகத்தினுடைய செல்வாக்கில் தான் கப்பலோட்டி தமிழன் படம் எடுக்கப்பட்டது. அதனால்தான் அந்த தேசபக்த சிதம்பரனார் நாடகத்தில் வஉசியை நடித்தது டி.கே. சண்முகம். கப்பலோட்டி தமிழனில் சுப்பிரமணிய சிவாவா டி.கே. சண்முகம் நடிச்சிருப்பார். அதே ஸ்கிரிப்டு, சக்தி கிருஷ்ணசாமியுடைய வசனம் எல்லாம் இருக்கும். தில்லியில் அந்த நாடகத்தை நடத்துகிற போது ராஜாஜி தலைமை தாங்கியிருக்காரு. அப்போ டி.கே. சண்முகம் சொல்கிறாரு, இந்த கப்பல் கம்பெனிக்கு வஉசி எல்லாம் இவர் முதலீடு செய்திருக்கார் ராஜாஜின்னு சொல்கிறாங்க. அப்போ ராஜாஜி சொல்கிறாரு, அவர் நான் முதலீடு செய்ததாக சொல்கிறாங்க, நான் கப்பல் கம்பெனி முழுகின பிறகு தான் நான் ஷேர் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறார். இப்படி நிறைய பேர் செஞ்சுருக்காங்க. எளிய மனிதர்கள் கப்பல் கம்பெனி முழுகும் போது, பணம் திரட்டும் போது அரையணா ஒரணா காசெல்லாம் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. சிலர் தஞ்சாவூரில் ஒரு மிராஸ்தார், கப்பல் கம்பெனிக்கு காசு கொடுக்காதவங்களெல்லாம் இந்த கோயில் கொடையில் பங்கெடுக்க விடாமல் தடுத்திருக்காரு. இது மாதிரியான ஆட்கள்லாம் இருந்திருக்காங்க. சாதாரண மக்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் 10 லட்சம்ன்றது பெருந்தொகை. அவர்களால் கடைசியில் 6.25 லட்சம் தான் மொத்தமாக திரட்ட முடிஞ்சது. அது 6.25 லட்சத்தில் 3 லட்சம் ரூபாய் வஉசியினுடைய தனி முயற்சியால் திரட்டப்படுகின்றது. அதுக்கப்புறம் ஒரு 50,000 ரூபாய் திரட்டினது வஉசி கைதாகி அவருக்கு தண்டனை விதித்த பிறகு அந்த அனுதாப அலையில் கொஞ்சம் பணம் திரட்டப்பட்டது. அப்போ இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம், முதலீடு போட்டவங்க யாருமே இந்த கம்பெனி வியாபார ரீதியாக வெற்றி பெறுமான்னு கேட்கவே இல்லை. பின்னாடி வந்த மேதாவிகள் தான் கேட்குறாங்க, வஉசிக்கு அனுபவம் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே, அனுபவம் இல்லாமல் இறங்கிட்டாரான்னு. நான் சொல்கிறது, முதலீடு செஞ்ச சாதாரண மனிதர்களே அதை பற்றி கவலைப்படலை. நீங்கள் அதை பற்றி கவலைப்படுறீங்க? ஒருத்தர் கூட சொல்லலையே என்னை ஏமாற்றிட்டீங்கன்னு. ஆனால் ஒன்று நடந்திருக்கு. அதாவது வஉசி சிறையிலேருந்து வந்த பிறகு வந்ததும் உலகமே மாறிடுச்சு. 1912 டிசம்பரில் வெளியில் வராரு. அப்புறம் அவர் தூத்துக்குடிக்கு வந்து போகிறாரே தவிர, தூத்துக்குடியில் 20 ஆண்டுகள் கழித்து தான் திரும்ப
கடைசி 4 ஆண்டுகள் செலவிடுறாரு. அதற்கு காரணங்கள், பல காரணங்கள். ஒரு காரணம், அவருக்கு வக்கீல் சன்னது போயிடுது. ஏன்னா ஐபிசியில் கன்விக்ட் ஆனீங்கன்னா நீங்கள் வக்கீல் சன்னது போயிடும். அதனால் அவர் பண்ண முடியல. அப்புறம் 2வது, அவருடைய அனைத்து உடைமைகளும் வந்து விற்கப்பட்டு அடமானம் வைக்கப்பட்டு எல்லாமே போயிடுது. அப்போ ஒன்றுமே இல்லை. அப்புறம் அவர் சிறையில் இருக்கும்போது அவங்க அப்பா இறந்துடுறாரு. சிறை தண்டனை, இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது என்று சொன்னதுமே அவருடைய தம்பிக்கு வந்து புத்தி சுவாதீனம் போயிடுது. அந்த தம்பியை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு இவருக்கு வருது. அதனால் அவர் சென்னைக்கு வந்துடுறாரு. சென்னைக்கு வந்து கடைசி வரைக்கும் 1924 தான் திரும்ப அவருக்கு சன்னது கிடைக்குது. அப்போ தான் கோயில்பட்டிக்கு வந்து ஏதோ ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அப்புறம் இந்த ஊரில் வந்து நம்முடைய சமூகம் வந்து ஏதோ ஒரு வகையில் மானம், அவமானம் என்பது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அதற்கு காரணங்கள் என்ன வேணால் இருக்கலாம். நம்ம பார்க்குறோம், இப்போது சமூக ஊடகங்களில் நம்ம கேள்விப்படுறோம், பெண்களை வந்து ஆபாசமாக வந்து படங்களை திரித்து மார்க் செய்து படம் போடுறாங்க. அதை செஞ்சவன் சந்தோஷமாக வெளியில் தலை நிமிர்ந்து நடக்கிறான். பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து தற்கொலை செய்து கொடுக்குறார்கள். இப்போ இந்த சமூகம் வந்து மானத்தை வந்து ராயப்பேட்டா பெனிஃபிட் ஃபண்டில் ஏமாத்தினவங்கெல்லாம் பேரை வெளியிடாதீங்கன்னு கோர்ட்டில் போய் கேஸை போட்டு, கோர்ட்டை வந்து ஆமாம் இந்த திருட்டு பயல்களோட பேரெலாம் வெளியில் சொல்லாதன்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் 20 வருஷம் கழித்து ராத்திரி 2 மணிக்கு எனக்கு வந்து ஞானோதயம் வந்தது, மோடிக்கு ஓட்டு போடுவேன்னு சொன்னாங்கன்னா வந்து அந்த ஆள் பேசுகிறான். இதுதான் நம்ம நாடு. வஉசிக்கும் வந்து அந்த நிலை வந்திருக்கு. அவருக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் தான் வந்து பொறுப்பு அப்படின்னு நினச்சிருக்காரு. அதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் அவர் திரும்ப அவருடைய சொந்த ஊருக்கு, அதாவது தூத்துக்குடிக்கு போகாமல் இருந்ததுக்கு. அப்புறம் ஒரு செய்தி வந்து, ஏபிசி வீரபாகு காங்கிரஸ்காரர் வஉசி கல்லூரியை தூத்துக்குடியிலே நிறுவியவர். அது கல்லூரியை நிறுவனது மட்டும் கிடையாது, அன்றைக்கு வஉசி பேரில் எதையுமே தொடங்கிறதுக்கு நிறைய பேர் தயங்கினாங்க. என்ன காரணம்னா, வஉசி பேர் வச்சா விளங்காதுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து அப்படியெல்லாம் மூட நம்பிக்கைகள் வைத்திருக்காங்க. அந்த இதில் அவர் இல்லை, இது கல்லூரி நான் தொடங்குறதே அவர் பேர் வைக்கிறதுக்காக தான் சொல்லி தொடங்குறாரு. அவருடைய மகன் எனக்கு சொன்ன செய்தி, ஏபிசிவி சொக்கலிங்கம், அவங்க சொன்னாங்க இந்த செய்தியை. அவங்க அப்பா வந்து இந்த ஆதிநாராயண செட்டியார் வீட்டுக்கு போயிருந்தாராம். வீட்டுக்கு போனால் அது அவங்களுடைய உறவினர். அவருடைய மருமகள் வந்து ஆதிநாராயண செட்டியாரை கண்டபடி திட்டுறாரு. அந்த ஆளுக்கு தான் புத்தி கெட்டு போய் ஏதோ வெள்ளைக்காரனுக்கு எதிராக கப்பல் விட்டார், உங்களுக்கு என்ன புத்தி போச்சு, நீங்கள் அதில் போய் காசை போட்டிங்கன்னு ஒரே பேசிகிட்டு இருந்தாங்களாம். ஏபிசி வீரபாகு அதை பார்த்துட்டு வெளியில் வந்தாராம். வர்ற வழியில் வஉசியை பார்த்தாராம். அப்போ வஉசிகிட்ட அதை சொன்னாராம். நான் என்ன பண்ணுறது, நான் வேணும்னா இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, சுயமரியாதையும் கௌரவமும் உடைய ஒருவர், தன்மானம் உள்ள ஒருவர் அப்படி தான் நினைப்பார். ஊரை ஏமாற்றிட்டு போகிறவங்க சந்தோஷமாக தான் இருப்பான். அவருக்கு அப்படி இருந்திருக்கு. இதெல்லாம் ரொம்ப உணர்ச்சி வசப்படாமல், கண்ணில் தண்ணீர் வராமல் வந்து வஉசியை பற்றி பேசுகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். பெரியாருக்கும் வஉசி அவர்களுக்கும் இருந்த தொடர்பு பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். முதல் தொடர்பு வஉசிக்கும் பெரியாருக்கும், இந்த கப்பல் கம்பெனிக்கு வந்து நான் சொன்ன மாதிரி அவர் பங்குகள் வந்து அவரும் வாங்கியிருக்காரு, ஈரோட்டிலேருந்து திரட்டியும் கொடுத்துருக்காரு. முக்கியமாக ஈரோட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம் வணிகர்களும் கொடுத்துருக்காங்க. இது நம்ம இந்த கப்பல் கம்பெனியில் நம்ம மறக்கக்கூடாத ஒரு செய்தி. இந்த கப்பல் கம்பெனியில் முதலீடு செய்தவர்களில் இந்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாரும் இருந்திருக்காங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா அன்றைக்கி அது ஒரு பெரிய ஒரு தொகை அந்த பங்கு. அப்படி பார்த்தாலும் கூட ஏறத்தாழ எல்லா சாதியினரும் வந்து அதில் இருந்திருக்காரு. அப்போ அது ஒரு சமூகத்தை, தமிழ் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருந்தது. அது ஒன்று. பெரியார் வந்து அப்போ அதை பண்ணியிருக்கார். அப்புறம் 1917 பெரியார் பொது வாழ்க்கைக்கு, அதாவது உண்மையான அரசியல் வாழ்க்கைக்கு வரார் இல்லையா. அப்போது ஈரோட்டில் நடந்த சென்னை மாகாண சங்க கூட்டம், அந்த கூட்டத்தினுடைய தொண்டர் படம் கிடச்சிருக்கு. அதில் அந்த படம் ரொம்ப முக்கியமானது. வஉசி பக்கத்தில் பெரியார், திருவிக, வரதராஜ நாயுடு 4 பேருமே இருக்கிறாங்க. அப்போவே அந்த தொடர்பு இருக்குது. அப்புறம் 1919 ஒத்துழையாமை இயக்கம் நடக்கும்போதெல்லாம்
நிச்சயமாக அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். அப்புறம் 1920 வஉசி கோயம்புத்தூருக்கு வந்துடுறாரு. அதன் பிறகு 1925க்கு பிறகு பெரியார் வந்து ஒரு பெரிய ஒரு தலைவராக உருவாகிறார் இல்லையா. 24 அவர் காங்கிரஸ் தலைவர் அப்படின்றது போக 25க்கு பிறகு சுயமரியாதை இயக்கத்தினுடைய பெரிய தலைவராக போகிறாரு, ஒரு பிரமுகராக மாறிடுறார். அப்புறம் அந்த சுயமரியாதை இயக்க கருத்துக்கள் மீதெல்லாம் வஉசிக்கு ஒரு ஈடுபாடு வருது. அப்போ நான் இதை பற்றி விரிவாக எழுதியிருக்கேன். திராவிட இயக்கமும் வேளாளரும் என்ற புத்தகத்தில் எவ்வாறு சுயமரியாதை இயக்கத்தினுடைய விளைவாக இந்த கட்டுப்பெட்டியான இந்த சைவர்கள் வேளாளர்கள் மத்தியில் வந்து முற்போக்கான கருத்துக்கள்லாம் வருதுன்னு பார்க்குறோம். அதில் எல்லாம் வஉசி இருக்கார். அந்த சமயத்தில் அவருக்கு பெரியார் மேலே ஒரு பெரிய ஈடுபாடு வருது. ஒரு 27 ஒரு கூட்டத்தில் வஉசி ஏதோ பேசியிருக்கார் பெரியாரை பற்றி, அது என்னன்னு குடியரசில் இல்லை, ஆனால் அதுக்கு பதில் சொல்லி பெரியார் பேசுகிறார். அதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் பெரியார் என்ன சொல்கிறாருன்னா, என்னை அறிமுகப்படுத்தி பேசிய வஉ சிதம்பரம் பிள்ளை அவர்கள் வந்து என்னை ரொம்ப வந்து வெட்கப்படும்படி பாராட்டி விட்டார்கள். அதையெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப கூச்சமாகவும் வெட்கமாகவும் இருக்கிறது. காரணம் என்னவென்றால், அவர் இந்த நாட்டிற்காக உழைத்து தியாகம் செய்து கொண்டிருக்கும் போது நான் மைனராக ஊர் திரிந்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த அளவுக்கு அவங்க மரியாதை இருந்திருக்கு. அப்புறம் பெரியார் வந்து ஒரு பிரமுகராக ஜஸ்டிஸ் கட்சி பிரமுகர்களோடெல்லாம் வந்து அவர் நெருக்கமாக இருந்ததுனால அவருக்கு அரசாங்கத்தோட ஒரு செல்வாக்கு இருந்தது. இப்போ வஉசியினுடைய குடும்ப நிலை ரொம்ப மோசமாக இருந்தபோது அவருடைய மகன் அவருடைய வாழ்க்கையில் அப்புறம் வேற ஒரு பெரிய ஒரு சோகம் நடக்குது. 1923 அவருடைய முதல் மகன் உலகநாதன் அவர் இறந்துடுறார். அவர் மிகவும் புத்திசாலியும் ஆற்றல் உள்ளவர்னு சொல்லி கேள்விப்படுறோம். இன்னைக்கு வரைக்கும் அவங்க குடும்பத்தில் உலகநாதனை பற்றி பேசுகிறாங்க. அது ஒரு பெரிய இடி. 2வது மகனுக்கு வந்து ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு, குடும்ப பிரச்சனை, அப்போ வந்து அவருக்கு ஏதாவது வேலை வாங்கி தரணும்னு நினைக்கிறாங்க. அப்படி தான் வந்து போலீஸ் உத்தியோகத்துக்கு அவரை சேர்த்து விடணும்னு சொல்லி கடிதம் எழுதியிருக்கார். வஉசி எழுதியிருக்காரு. அதில் என்ன வியப்புன்னா, ஆரம்பம் முதலே வஉசிக்கும் போலீஸ் துறைக்கும் ஆகாது. அவர் ஓட்டப்பிடாரத்திலிருந்து தூத்துக்குடிக்கு வந்ததுக்கே காரணம் அங்கே உள்ளூரில் இருக்கக்கூடிய போலீஸினுடைய ஊழல் தான். வந்து அதை ஊழலை அவர் வெளிச்சமிட்டு காட்டியதுனால்தான் வந்து அவர் வந்து கவனத்துக்கு வந்து அப்புறம் இதுக்கு வராரு. அப்புறம் போலீஸினுடைய, அதுவும் ஆங்கிலேய அரசனுடைய போலீஸினுடைய செயல்பாடுகளை அவர் நேராக பார்க்குறாரு. சிறைத்துறையுடைய இதை பார்க்குறாரு. இந்த வக்கீல் தொழில், போலீஸ் தொழில், சிறைத்துறை பற்றிலாம் அவருக்கு ரொம்ப மிக மோசமான அபிப்பிராயம் தான் இருக்குது. ஆனால் வாழ்க்கை சிக்கல்களில் வந்து எத்தனையோ சிக்கல்களில் அவங்க வந்து எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. அவர் முயற்சி செஞ்சுருக்காரு. அது வெற்றி பெறவில்லை என்பது தெரிகிறது. அப்புறம் வஉசி மாதிரி ஒருத்தருடைய மகனுக்கு வந்து ஒரு போலீஸில் உத்தியோகம் வந்து வெள்ளைக்காரன் கொடுத்துருப்பான்னு அவர் எதிர்பார்த்தார் என்பதே கூட ஒரு ஆச்சரியம். அவருக்கு ஒன்றும் சரியாக வேலை கிடைக்கல. யார் யாருக்கோ தமிழக அரசு வீடு தருது, 3 வீடு இருக்கவங்களுக்கு 4 வீடு தராங்க. திராவிட இயக்க ஆராய்ச்சியாளர் காத்துட்டு இன்னும் வாடகை வீட்டில் தான் இருக்காரு. இந்த புத்தகத்தை பற்றின பல விஷயங்களை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார்.